விதைக்கிறது அறுக்கிறதுன்னு சட்டம். சரிங்களா? விதைக்கிறோம், அறுக்கிறோம். இது தேவன் வந்து ஒரு சட்டமா நியமிச்சிருக்கிறாரு. அதை குறிச்சு தான் நம்ம இன்னைக்கு படிக்க போறோம். சரி, 3ஆம் நாளிலே தேவன் சிருஷ்டிக்கும் போது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் வசனம் 12 வாசிப்போம். ஆதியாகமம் 1 வசனம் 12. சரி, இப்ப தேவன் சிருஷ்டிக்கும் போதே போதும் அக்கா, தேங்க்ஸ். தேவன் சிருஷ்டிக்கும் போதே ஒவ்வொரு பழங்கள்லயும் அதுக்கான விதைகள் இருக்குது இல்லையா? செடிகள்ல அதுக்கான விதைகள் இருக்குது. இந்த விதையில ஒரு சட்டமும் வச்சிருக்கிறாங்க இல்லையா? அந்த விதை விழுந்தா, அது விதைக்கப்பட்டா அது என்ன பண்ணும்? வளர்ந்து திருப்பி என்ன பண்ணும்? எனக்கு கனி கொடுக்கும், செடி கொடுக்கும், ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா அது என்ன பண்ணும்? கொடுக்கும். இது தெய்வம் வச்சிருக்கக்கூடிய இயற்கையான ஒரு சட்டமா இருக்கு இல்லையா? ஒரு விதை விதைக்கப்பட்டுச்சுன்னா அது திருப்பி வளர்ந்து எனக்கு என்ன பண்ணும்? ஒரு அறுவடையை கொடுக்கும் அப்படின்றத நம்ம பாக்குறோம். சரிங்களா? ஒரு இயற்கையான சட்டம், அதுக்கு போதுமான பாதுகாப்பு, அதை கரெக்டான விதத்துல பராமரிச்சா இது எல்லாமே பண்ணும். இதே போல வேதம் சொல்லுது, நம்ம எதை விதைக்கிறோமோ அதை நம்ம என்ன பண்றோம்? அறுக்கிறோம் அப்படின்றத பாக்குறோம். சரிங்களா? இந்த அறுக்கிறது அப்படின்றதுக்கு வேற வார்த்தைகள் நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா விளைவுகள். சரியா? ஒரு விஷயங்கள் அங்க விதைக்கப்படும் போது அதுக்கான விளைவுகள் என்ன பண்ணும்? இருக்கும். இந்த விளைவுகளை ஆங்கிலத்துல என்ன சொல்லுவாங்கன்னு பார்க்கும்போது கான்சிக்வன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? விளைவுகள், கான்சிக்வன்ஸ். இதுக்கு நம்ம ஒருவேளை ஒரு டிக்ஷனரியில அர்த்தம் பார்த்தோம் அப்படின்னா, ஏதோ ஒண்ணு நடந்து இருக்குது இல்லையா? அதோட எஃபெக்ட், ஒரு காரணம், அதோட ரிசல்ட், இதுதான் விளைவுகள் அப்படின்றத பாக்குறோம். ஒருவேளை இது வந்து நன்மையாவும் இருக்கலாம், இல்ல தீமையாவும் இருக்கலாம். சந்தோஷமான விளைவுகளாவும் இருக்கலாம், இல்ல துக்கத்துக்கு உண்டாக்கக்கூடிய விளைவுகளாகவும் இருக்கலாம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். சரிங்களா? கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் வசனம் 7 தெரிஞ்ச ஒரு வசனம் தான். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் வசனம் 7. சரி, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே இருப்பான். அப்ப இந்த ஒரு சட்டம் உலகத்திலயும் சரி மொத்த பிரபஞ்சத்திலயும் இருக்கு. இங்கிலீஷ்ல வந்து காஸ் அண்ட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. காரணமும் அதோட ரிசல்ட்டும் அப்படின்றத நம்ம பார்க்கணும் இல்லையா? ஒரு விஷயத்த நான் செய்யறேன், என்னோட செயல் ஒண்ணு இருக்குது, அதன் விளைவா ஒரு ரிசல்ட் என்ன பண்ணுது? வருது இல்லையா? ஒரு ஆக்ஷன் அது ஒரு ரிசல்ட்டை வந்து கொடுக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்ப விளைவுகளுக்கு இன்னொரு வார்த்தை என்ன யூஸ் பண்றாங்க அப்படின்னா, உங்களுடைய செயல்களுக்கு கூடவே ஏதோ ஒண்ணு என்ன பண்ணுது? வருது, ரொம்ப க்ளோஸா வந்து வருது, அதுதான் விளைவுகள் அப்படின்றத நம்ம பாக்குறோம். சரிங்களா? அப்ப நான் ஒவ்வொரு வாட்டியும் ஒரு ஆக்ஷன், ஒரு செயல் செய்யும் போது நான் அந்த செயலை மட்டும் தேர்ந்தெடுக்கல, அந்த செயலோட வரக்கூடிய விளைவுகளை நான் என்ன பண்றேன்? தேர்ந்தெடுக்கிறேன். கண்டிப்பா அந்த விளைவுகளை சந்திச்சு ஆவேன் அப்படின்றத நம்ம பார்க்கணும். சரி, இப்ப இந்த விளைவுகளின் சட்டங்களை நம்ம பார்க்க போறோம். அதாவது நம்மளோட தலைப்பை பார்க்கும்போது விதைக்கிறதும் அறுக்கிறதோட சட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப இதுல ஒரு சில சட்டங்கள் வந்து தேவன் இயற்கையிலையும் வேதத்திலையும் என்ன பண்றாங்க? வச்சிருக்கிறாங்க. நம்ம அது என்னன்னு சொல்லிட்டு வாசிப்போம். சரிங்களா? முதலாவது சட்டம் என்னன்னு பார்க்கும்போது, நான் விதைச்சு அதை அறுக்கணும்னா அதுக்கு நான் என்ன பண்ணணும்? வெயிட் பண்ணணும். சரிங்களா? காத்திருக்கணும். ஒரு டைம் பீரியட் தேவன் என்ன பண்றாங்க? கொடுக்குறாங்க. நான் விதைச்சுக்கிறேன், நான் உடனே என்ன பண்ண முடியாது? அறுக்க முடியாது. ஒரு டைம் பீரியட் அங்க தேவை அப்படின்றத நம்ம பார்ப்போம். சரி, கலாத்தியர் 6:9 மீண்டுமாக வாசிங்க. கலாத்தியர் 6. சரி, நான் சோர்ந்து போகாம இருந்தா ஏற்று காலத்துல நான் என்ன பண்ணுவேன்? அறுப்பேன். அப்ப விதைக்கிறதுன்னு ஒரு காலம் இருக்குது, அறுக்கிறதுக்கும் ஒரு காலம் இருக்கு. இதுக்கு நடுவுல ஒரு டைம் பீரியட் நான் என்ன பண்ணி ஆகணும்? கொடுத்து வெயிட் பண்ணி தான், நான் பொறுமையா தான் இருந்தாகணும் அப்படின்றத நம்ம பாக்குறோம். உதாரணத்துக்கு 1 கொரிந்தியர்ல பவுல் பேசும்போது 3ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, ஒருத்தன் விதைக்கிறான், தண்ணி ஊத்துறான், அதுக்கப்புறம் இன்னொருத்தன் என்ன பண்றான்? அறுக்கிறான் அப்படின்றத சொல்றாங்க. அப்ப அந்த டைம் கண்டிப்பா அதுக்கு என்ன பண்ணும்? தேவை. ஆனா கண்டிப்பா நான் என்ன பண்ணிடுவேன்? அறுத்துருவேன். சரிங்களா? கண்டிப்பா நான் அறுத்துருவேன், டைம் கொடுக்கணும் அப்படின்றத நம்ம பாக்குறோம். ரெண்டாவது சட்டம் என்னன்னு நம்ம பார்ப்போம். முதலாவது சட்டம் டைம் கொடுக்கணும், காத்திருக்கணும் அப்படின்றத பாக்குறோம். ரெண்டாவது சட்டம் என்னன்னு நம்ம பார்ப்போம். எதை விதைக்கிறோமோ அதுதான் நம்ம என்ன பண்ணுவோம்? அறுப்போம். சரிங்களா? கலாத்தியர் 6:8 மீண்டும் நம்ம வாசிப்போம் அதே அதிகாரம். சரி, மாமிசத்துக்கு என்று விதைக்கிறதுனா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, என்னோட சிந்தனைகளும் என்னோட செயலும் மாமிசப்படி இருந்துச்சுன்னா இல்லையா, சுயநலமானதா இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற விளைவுகளுக்கு நான் என்ன பண்ணுவேன்? பார்ப்பேன் இல்லையா? அது ஆவிக்குரியதா இருந்துச்சுன்னா, நீதி உள்ளதா இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற விளைவுகளை நான் பார்ப்பேன் அப்படின்றத நான் பார்க்கறேன். சரிங்களா? ஒண்ணு சொல்லுவாங்க, நான் வந்து ஆப்பிள் விதைக்கும் போது நான் என்னதான் கிடைக்கும்? ஆப்பிள் தான் கிடைக்கும் இல்லையா? நான் எதுவோ ஒண்ணு விதைச்சிட்டு ரோஜா பூவை நான் எதிர்பார்க்க முடியுமா? முடியாது அப்படின்றத நம்ம பார்க்கறோம் இல்லையா? 1 கொரிந்தியர் 9 அதிகாரம்
வசனம் 11. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் வசனம் 11. சரி இல்லையா? நீங்க ஆவிக்குரிய விஷயங்களுக்காக விதைச்சிருந்து உங்களுக்கு நாங்க கொடுத்து நீங்க மாமிசத்தின் படி விதைச்சா அது எப்படி இருக்கும் அப்படின்றத கேட்கிறாங்க. யோபின் 4ஆம் அதிகாரம் வசனம் 8 வாசி. யோபின் 4ஆம் அதிகாரம் வசனம் 8. சரி, அப்ப அநியாயத்தையும் பாவத்தையும் விதைக்கிறவன் அதுதான் என்ன பண்றான்? அறுக்கிறான். இந்த சட்டத்தை என்ன பண்ண முடியாது? மாற்ற முடியாது. அங்க விதைக்கப்படுதோ என்ன விதைக்கப்படுதோ அதுதான் என்ன பண்றாங்க? அறுக்கிறாங்க. முதலாவதா காத்திருக்கணும்ன்றத பார்த்தோம். அடுத்தது நீங்க எதை விதைக்கிறீங்களோ அதுதான் நீங்க என்ன பண்ணுவீங்க? அறுப்பீங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். சரி, 3வது அதிகாரம் 3வது சட்டத்தை நம்ம பார்ப்போம். 2 கொரிந்தியர் 9 வசனம் 6. 2 கொரிந்தியர் 9 வசனம் 6. சரி, சட்டங்கள் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ஒரு 5 சட்டத்தை படிச்சுட்டு நம்ம ஒரு மெயின் ஸ்டடிக்குள்ள என்ன பண்ணுவோம் போவோம். இப்ப என்ன சட்டத்தை பாக்குறோம்? நம்ம எவ்வளவு விதைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுவோம்? அறுவடை செய்வோம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். எது விதைக்கிறோமோ அதுதான் அறுப்போம். எவ்வளவு விதைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அறுவடை செய்வோம் அப்படின்றத நம்ம பாக்குறோம். கம்மியா விதைக்கிறவன் அதிகமா விதைக்கிறவன் அதிகமா இது பண்றான் அப்படின்றத பாக்குறோம். தேவன் சொல்றாங்க இல்லையா, மனப்பூர்வமா சந்தோஷமா கொடுக்கிறவன அவர் என்ன பண்றாரு? நேசிக்கிறாரு இல்லையா? அந்த ஏழை விதவை வந்து கொஞ்சம் போட்டாலுமே அவங்க கிட்ட இருந்த முழுசுமே என்ன பண்ணிருக்கிறாங்க? கொடுத்திருக்கிறாங்க. இது 3வது சட்டம். சரி, 4வது சட்டம் என்னன்னு பார்க்கும்போது இப்ப படிச்ச சட்டத்துக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கும். என்னன்னா, நம்ம எவ்வளவு விதைக்கிறோமோ அதை தாண்டியும் நம்ம என்ன பண்ணுவோம்? அறுப்போம். சரிங்களா? நீங்க ஒரு கோதுமை விதைய விதைச்சீங்கன்னு சொன்னா திருப்பி அது ஒரு கோதுமையை அவங்களுக்கு கொடுக்கும்? இல்ல, அதிகமா என்ன பண்ணுது? கொடுக்குது. அப்ப நம்ம விதைக்கிறத காட்டிலும் அதிகமா தேவன் என்ன பண்றாரு? வரும்படி செஞ்சிருக்கிறாரு. ஓகேவா? நம்ம படிக்கிற ஒவ்வொரு சட்டத்தையுமே நீங்க எப்படி பார்க்கணும்னா, அது நன்மைக்கு எதுவான ஒரு ஆசீர்வாதமும் அதுல இருக்கு, தீமை செஞ்சாலும் அந்த சட்டம் என்ன பண்ணும்? அப்படியே இருக்கும். புரியுதுங்களா? நான் அளவுக்கு அதிகமா விதைக்கும் போது அளவுக்கு அதிகமா அறுவடை செய்யறேன் அப்படின்னா அது நன்மையான காரியங்கள்லயும் நான் விதைக்கலாம், தீமையான காரியங்கள்லயும் நான் என்ன பண்ணலாம்? விதைக்கலாம் அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? ஓகே, நம்ம எதை விதைக்கிறோமோ அதை தாண்டி என்ன பண்றோம்? அறுக்கிறோம். இதுதான் 4வது சட்டம். ஓசியா 8 வசனம் 7 வாசிங்க. உதாரணத்துக்கு ஓசியா 8ஆம் அதிகாரம் வசனம் 7. சரி, காற்றை விதைக்கிறாங்களா, ஆனா புயல் காற்று என்ன பண்ணுது? வருது. சரிங்க, அப்ப நான் செய்யற காரியத்தையும் காட்டிலும் எக்ஸ்ட்ரா எனக்கு என்ன பண்ணும்? வரும். அது நெகட்டிவாவும் வர என்ன பண்ணுது? வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? யாக்கோபு எப்படி தேவன் ஆசீர்வதிக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். ஆதியாகமம் 26 வசனம் 12. ஆதியாகமம் 26 வசனம் 12. சரி, இப்ப விதைக்கிறத காட்டிலும் அதிகமா நம்ம என்ன பண்ண முடியும்? அறுக்க முடியும். தேவன் ஆசீர்வதிப்பாங்க. அது நன்மைக்கு எதுவாகவும் இருக்கலாம், தீமைக்கு எதுவாகவும் இருக்கலாம். எல்லா சட்டமும் அப்படிதான். சரியா? நான் தீமை செஞ்சாலும் நான் காத்திருக்கும் போது ஒரு நாள் என்ன பண்ண போறேன்? அதை அறுக்கதான் போறேன் அப்படின்றத பார்க்கிறோம். 4 சட்டங்கள் நம்ம பார்த்துட்டோம். கடைசி சட்டம். சரி, நான் உன்னை விதைக்கிறேன், வேற யாரோ அதை அறுக்க முடியுமா? நான் உன்னை விதைக்கிறேன், வேற யாரோ ஒன்னுத்த அதை அறுப்பாங்களாம். பைபிள்ல எப்படி இருக்குதா? சட்டம் இருக்குதா? சாரி, ஓகே, சங்கதி. ஓகேவா? அது நம்ம ஸ்டடீஸ்ல பார்ப்போம். சரி, நான் பாசிட்டிவ் ஆஸ்பெக்டும் காட்டுறேன், இதுக்கு நெகட்டிவும் காட்டுறேன். சரிங்களா? யோவான் 4 வசனம் 36 வாசி. யோவான் 4 வசனம் 36 37. சரி, விதைக்கிறன் ஒருவன் அறுக்கிறோம். அப்ப சீஷர்கள் கிட்ட சொல்றாங்க, யாரோ விதைச்சாங்கப்பா, நான் உங்களை அந்த அறுவடைக்கு என்ன பண்றேன்? அனுப்புறேன். இதுக்கு முன்னாடி ஊழியம் செஞ்சாங்க, ஆனா நீங்க அதை என்ன பண்றீங்க? அறுக்கிற டைம்ல இருந்தீங்க இல்லையா? நமக்கு இது பொருந்துமா? பொருந்தும் இல்லையா? எல்லா சங்கதிக்கும் பொருந்தும். பின்னாடி இருக்கிறவங்க என்ன பண்றாங்க? முன்னாடி இருக்கிறவங்க ஊழியம் செஞ்சாங்க, நம்ம அதை என்ன பண்றோம்? நம்ம பண்றத இன்னொருத்தவங்க என்ன பண்ண போறாங்க? அறுக்க போறாங்க. இது சந்தோஷமான ஒரு ஆஸ்பெக்டா இல்ல துக்கமான ஆஸ்பெக்டா? இப்ப நம்ம படிக்கிறது சந்தோஷம். நம்ம விதைக்கிறோம், வேற ஒருத்தவங்க என்ன பண்றான்? அறுக்கிறான். ஆனா இது ஒரு சந்தோஷம் என்ன பண்ணுது?
கொடுக்குது. சரிங்களா? ஆவிக்குரிய உலகத்துல கொடுக்குது. சரி, இப்போ ஒரு துக்கமான ஒரு இடத்தையும் நான் உங்களுக்கு என்ன பண்றேன் காட்டுறேன். லேவியாகமும் 26:16. லேவியாகமும் 26:16. அதோட கடைசி பகுதி கூட நீங்க முழுசா கூட வாசிங்க. இந்த லைன் தான். இங்க விதைக்கிறது யாரும் அறுக்காம போறாங்களா? இல்ல, அந்த சட்டம் அப்படியேதான் இருக்குது. ஆனா இவங்க விதைக்கிறாங்க, யார் அறுப்பாங்களா? சத்ருக்கள் அறுப்பாங்களா? இது சந்தோஷமா இருக்கா, துக்கமா இருக்கா? துக்கமா இருக்கு. சரிங்களா? அப்ப ரெண்டு விதத்துல நம்ம இத பாக்குறோம். 5வது சட்டத்துல எல்லா சட்டமும் நான் சொல்லிட்டேன் முன்னாடி, அதை நம்ம நன்மைக்கு எதுவாகவும் பார்க்கலாம், தீமையான காரியங்களையும் பொருந்தலாம். 5வது சட்டமும் ஒருத்தன் விதைக்கிறான், இன்னொருத்தவன் அறுக்கிறான். இது துக்கத்திலயும் இருக்குது, இது நன்மைக்கு எதுவாகவும் இருக்குது, தீமைக்கு எதுவாகவும் இருக்குது. சரிங்களா? 5 சட்டங்கள். 1வது சட்டம் விதைக்கிறது அறுக்கிறதுல நான் என்ன பண்ணணும், காத்து இருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் எதை விதைக்கிறனோ அதுதான் நான் என்ன பண்ணுவேன், அறுப்பேன். 3வது நான் விதைக்கிற அளவுக்கு ஏற்ற மாதிரி நான் என்ன பண்ணுவேன், அறுப்பேன். 4வது விதைக்கிற தாண்டி நான் என்ன பண்ணுவேன், அறுப்பேன். சரிங்களா? ஒரு விதையை கொடுக்க போறது இல்லை, நிறைய விதையை தான் என்ன பண்ணும், கொடுப்போம். 5வது என்னன்னா, நான் விதைப்பேன், இன்னொருத்தன் அதை என்ன பண்ண முடியும், அறுக்க முடியும். அதுல எனக்கு சந்தோஷமும் இருக்கலாம், துக்கமும் இருக்கலாம். சரிங்களா? ஓகே, 5 சட்டங்களை நம்ம இப்ப என்ன பண்ணிருக்கிறோம், பார்த்திருக்கோம். அப்ப திருப்பியும் நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கணும், என்னோட ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விளைவு இருக்கு இந்த வாழ்க்கையில. சரிங்களா? செயலை நான் சூஸ் பண்ணும்போது நான் அதோட விளைவுகளும் என்ன பண்றேன், ஆட்டோமேட்டிக்கா இது பண்றேன். கண்டிப்பா அந்த ரிசல்ட்ஸ் வரும், ரொம்ப க்ளோஸா என்ன பண்ணும், வரும். சரிங்களா? சரி, இப்ப ரட்சிப்பும் விளைவுகளும் அதை குறிச்சு நம்ம என்ன பண்ண போறோம், பார்க்க போறோம். ஒரு 3 பாயிண்ட் இதுல பார்த்து நம்ம முடிக்க போறோம். இதுலதான் நீங்க அந்த 5 பாயிண்ட் என்ன பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கணும். 5 சட்டங்களையுமே. சரி, ரட்சிப்பும் விளைவுகளும். சரி, ஏன் இந்த விளைவுகள் என்னோட வாழ்க்கையில தேவன் அனுமதிக்கிறாங்க, ஏன் இந்த விளைவுகளை நான் என்ன பண்ணணும், கடந்து போகணும் அப்படின்ற ஒரு கேள்வி இப்ப எனக்கு என்ன பண்ணணும், வரணும். சரிங்களா? ஓகே, நம்ம எல்லாருக்குமே ஒரு தீர்மானத்தை எடுக்கக்கூடிய ஒரு வல்லமை இருக்குது. சரிங்களா? இப்ப நம்மளுடைய பாவங்களுக்கு ஒரு தண்டனை இருக்கு. பாவத்தின் சம்பளம் மரணம், நித்திய மரணம். இப்ப இந்த நித்திய மரணத்தை நான் ஏத்துக்கலாம், இல்ல அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கும் என்கிட்ட தீர்மானம் இருக்கா, இருக்கு இல்லையா? ஒண்ணு நான் அந்த மரணத்தை என்ன பண்ணணும், தண்டனையை ஏத்துக்கணும். இல்ல தண்டனையை ஏத்துக்கிட்ட ஒரு நபரை நான் விசுவாசிக்கும் போது தண்டனை நான் என்ன பண்றேன், தப்பிக்கிறேன் இல்லையா? ரோமர் 5ல பாக்குறோம், ஆக்கினைக்குள்ள இருந்து நம்ம என்ன பண்றோம், தேவனுடைய கோபத்துல இருந்து நம்ம தப்பிக்கப்படுறோம். சரிங்களா? அப்ப எனக்கு ஒரு தண்டனை இருக்கு, அந்த தண்டனையை வேற ஒருத்தர் ஏத்துக்கிட்டாரு, அதை நான் விசுவாசிக்கும் போது அந்த தண்டனை நான் என்ன பண்றேன், தப்பிக்கப்படுறேன். சரி, இருந்திலும் இந்த உலகத்துல என்னோட தீர்மானத்தினால இயேசு கிறிஸ்துவ நான் ஏற்றுக்கொண்டு இல்லையா, எனக்கு வர இருக்கும் தண்டனையில நான் தப்பித்து பாவங்களுக்கு மன்னிப்பு கிடைச்சாலும் நான் இன்னும் அதோட விளைவுகளை இந்த உலகத்துல என்ன பண்றேன், சந்திச்சுட்டுதான் இருக்கிறேன். அப்ப என்னோட கேள்வி என்னன்னா, பாவத்திலிருந்து மரணத்திலிருந்து இருந்து ரட்சித்த தேவன் ஏன் இந்த விளைவுகள் என்ன பண்ண மாட்டாங்க, ரட்சிக்க மாட்டாங்க? ஏன் விளைவுகள் என் வாழ்க்கையில இருக்குது, ஏன் இதை நான் கடந்து போகணும்? சரிங்களா? இதுதான் கேள்வி. இப்ப சொல்லுங்க, இந்த விதைக்கிறதும் அறுக்கிறதுமான சட்டம் கிறிஸ்டியனுக்கு மட்டும் பொருந்துமா, எல்லாருக்கும் பொருந்துமா? எல்லாருக்குமே என்ன பண்ணணும், பொருந்தும். சரிங்களா? அப்ப நான் ஏன் இந்த விளைவுகளை கடந்து போகணும்? என் உலகத்தான் கடந்து போறான், அவன் ரட்சிக்கப்படல, நான் ரட்சிக்கப்பட்டும் ஏன் இந்த விளைவுகள் என் வாழ்க்கையில வருது, ஏன்ற கேள்வி 1வது பாயிண்ட் நம்ம என்ன பண்ண போறோம், பார்க்க போறோம். சரிங்களா? ஏன் எனக்கு இந்த விளைவுகளை நான் கடந்து போகணும். ஆதியாகமம் 3:17 வார்த்தை. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் வசனம் 17. பாவம் செஞ்ச உடனே தேவன் ஆதாம் ஏவாள் கிட்ட பேசுறாங்க. என்ன பேசுறாங்கன்றத பார்ப்போம். சரி, பூமி உன் நிமித்தம் என்ன பண்ணுது, சபிக்கப்படுது. தொடர்ந்து வாசிங்க அக்கா. வசனம் 19.
இப்ப ஆதாம் ஏவாளுக்கு தேவன் அந்த ஏடன் தோட்டத்திலே நித்திய மரணத்துல இருந்து காப்பாத்துவாங்கன்ற ஒரு ப்ராமிஸ் கொடுத்தாங்களா? ஏடன் தோட்டத்திலே கொடுத்தாங்க. கொடுத்தாங்களா கொடுக்கலையா? கொடுத்தாங்க இல்லையா? அவருக்கு பதிலாதான் ஒரு ஆள் அங்க என்ன பண்ணுது, அடிக்கப்படுது, மேசியா வருவாங்கன்ற வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் இப்ப ஆதாம் கிட்ட பேசுறாங்க, அந்த வசனத்தை கவனிங்க. உன் நிமித்தம் இந்த பூமி என்ன பண்ணுது, சபிக்கப்படுது இல்லையா? அதுல ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன் எப்படி இருக்குன்னா, உனக்காக நான் இந்த பூமி என்ன பண்றேன், சபிக்கப்பட வைக்கிறேன். உனக்காக இல்லையா? ஸ்டெப்ஸ் பேஸ்ல ரொம்ப அழகா அழகாக எழுதுவாங்க. ஆதாமோட நன்மைக்காக தான் இந்த பூமி என்ன பண்ணுதான், சபிக்கப்படுதா. ஏன்னா இப்ப நான் பாவத்துல விழுந்த ஒரு மனுஷன், பாவியா இருக்கிறேன், சுயநலமா இருக்கிறேன். இப்ப என்னை சுத்தி எல்லாமே சந்தோஷத்தை கொடுக்கறதாவே இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், என்னோட கம்ஃபர்ட் ஜோனா அதை என்ன பண்ணுவேன், மாத்திப்பேன். இப்ப நான் ரட்சிப்புல பெறுவதற்கும் இன்னும் தேவனுடைய குணத்துல வளருவதற்கும் இந்த சூழ்நிலை என்ன பண்ணுது, மாறுது இல்லையா? அவனுடைய பாவத்து நிமித்தமா எல்லாமே மாறுது. ஆனா தேவன் அதை என்ன பண்றாங்க, அனுமதிச்சு சொல்றாங்க. அங்கேயும் ஒரு சுவிசேஷத்தை வைக்கிறாங்க. உன் நிமித்தமா, உனக்காக, உன்னுடைய நன்மைக்காக, உன்னுடைய ரட்சிப்புக்காக என்ன பண்ணுது, சபிக்கப்படுது. இந்த முள்கள் இதெல்லாம் தான் உனக்கு என்ன பண்ண போகுது, பாடங்களை கத்துக் கொடுக்க போகுது. உன் முகத்துல வரக்கூடிய வேர்வையும் நீ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு சாப்பிடுற சாப்பாடு தான் உனக்கு என்ன பண்ண போகுது, லெசன்ஸ கத்துக்க போகுது அப்படின்றத சொல்றாங்க. அப்ப இந்த விளைவுகள் மூலியமா நான் நிறைய ரட்சிப்பின் பாடங்களை இந்த உலகத்தை என்ன பண்றேன், கத்துக்கிறேன். எனக்கு அது தேவையா இருக்கு, அவசியமா இருக்கு. அதனால தேவன் என்ன பண்றாங்க, கொடுக்குறாங்க. என் வாழ்க்கையில நிறைய சீர்திருத்தங்கள் நடக்கிறதுக்கும், என்னுடைய சிந்தனைகளை நாம் யோசிக்கிற விதத்தை மாற்றிக் கொள்வதற்கும் இந்த பாடங்கள் எனக்கு என்ன பண்ணுது, உதவியா இருக்கு. இதனால நம்ம எதை கடந்து போறோம், கான்சிக்வன்சஸ், சரிங்களா? விளைவுகளை கடந்து போறோம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். இன்னொரு பக்கமும் இதுல இருக்கு. என்னன்னா, என்னோட செயல் நிமித்தமா வரக்கூடிய விளைவுகளை நான் என்ன பண்றேன், சந்திக்கிறேன். இது இல்லாம ஐசக் சொன்ன மாதிரி முன்னாடி செஞ்ச சங்கதிகள் செஞ்ச பாவத்தின் விளைவுகள் நான் என்ன பண்றேன், சந்திக்கிறேன். ஓகேவா? ஏன்னா நான் பாவ உலகத்துல என்ன பண்றேன், இருக்கிறேன். சரிங்களா? எனக்கு இன்னைக்கு நோயான உடல் வந்ததுக்கும் நான் மறிக்கிறதுக்கும் நான் செஞ்ச பாவமா? இல்ல, ஆதாமோட விளைவுகள் என்ன பண்ணுது, வருது. ஆல்ரெடி நம்ம எல்லாருக்குமே என்ன பண்ணுது, ஆதாம் செஞ்ச பாவத்தின் விளைவுகள் தான் நோயான உடம்புகள் என்ன பண்ணுது, வருது. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மரணத்தையும் நம்ம சந்திக்கிறோம் அப்படின்றத நம்ம பாக்குறோம். அப்ப இந்த உலகத்துல நான் என்னோட பாவத்தின் விளைவுகளும் நான் என்ன பண்றேன், சந்திக்கிறேன். இது இல்லாம பாவ உலகத்துல இருக்கிறதுனால வேற விளைவுகளை நான் என்ன பண்றேன், சந்திச்சுட்டுதான் இருக்கிறேன். உதாரணத்துக்கு அந்த டாலண்ட் கொடுக்கக்கூடிய ஊமைகளை பாருங்களேன். டாலண்ட் கொடுக்கக்கூடிய ஊமைகள் ஒருத்தவனுக்கு எவ்வளவு கொடுக்கப்படுது, 5, 2. வேற்றுமை என்ன பண்ணுது, அங்க இருக்கு, டிஃபரன்ஸ் இருக்கு. ஏன் தேவன் அப்படி ஒரு டிஃபரன்ஸ் வைக்கிறாங்க அப்படின்னா, அவனோட கெப்பாசிட்டிக்கு என்ன பண்றாங்க, கொடுக்குறாங்க. அப்ப ஒருத்தனுக்கும் கெப்பாசிட்டி எப்படி வந்துச்சு, அவன் எப்படி வளர்றான், அவன் எங்க சுச்சுவேஷன்ல பிறக்கிறான், அவன் என்ன வாழ்க்கையில கத்துட்டு இருக்கிறான், இதுக்கு ஏத்த மாதிரி என்ன பண்றாங்க, கொடுக்குறாங்க. இப்ப இது அவங்களுடைய தீர்மானங்களால இல்ல இல்லையா? அவங்க எங்க பிறக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி. ஒருத்தவன் படிச்ச ஃபேமிலியில பிறக்கிறான், படிக்காத ஃபேமிலியில பிறக்கிறான். புரியுதுங்களா? மாத்தி மாத்தி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு இடங்கள்ல பிறக்கும்படி தேவன் அந்த தாளந்துகளை என்ன பண்றாங்க, அப்படி கொடுக்குறாங்க. அப்ப என்னோட தீர்மானம் இல்லாமலும் சில விளைவுகள் நான் என்ன பண்றேன், இந்த உலகத்துல எடுத்துக்கொள்றேன். புலம்பல் 5:7. புலம்பல் 5:7. சரி, இங்க அக்கிரமங்களை சுமக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது பாவத்தை சுமக்கிறோம் இல்ல, பாவத்தினோட விளைவுகளை தான் என்ன பண்றோம், சுமக்கிறோம். நம்ம இன்னும் கொஞ்சம் வசனங்களை லேட்டரா நம்ம அதை பார்த்து பார்ப்போம். அப்ப இங்க முக்கியமா எதை பார்த்து பேசுது அப்படின்னா, பாபிலோனோட அடிமைத்தனத்தை குறிச்சு பேசுறாங்க. பிதாக்கள் செஞ்ச தவறுகள்ல இப்ப அடுத்தடுத்த சங்கதி என்ன பண்ணுது, அடிமையா போறாங்க, அவங்க கஷ்டப்படுறாங்க. சரிங்களா? இவங்களுடைய சொந்த தீர்மானம் அவங்க இருந்துச்சானா இல்ல, ஆனா விளைவுகளை இவங்க என்ன பண்றாங்க, சந்திச்சுட்டுதான் இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பாக்குறோம். எஜுகேஷன் அப்படின்ற ஒரு புஸ்தகத்துல வந்து எலன் ஒயிட் விவரமா எழுதுறாங்க. என்னன்னா, நம்ம என்ன ஒரு பெரிய சிலந்தி வலையில இருக்கிறோமோ, இந்த சிலந்தி வலை என்ன அப்படின்னு பார்க்கும்போது மனுஷிகம் அப்படின்ற ஒரு சிலந்தி வலையில நம்ம என்ன பண்றோமா, இருக்கிறோமா. அதாவது ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, ஒரு சிலந்தி வலையை எடுத்துக்கோங்களேன், பெரிய வலையில ஒரு இடத்துல நம்ம ஆட்டினா இன்னொரு இடமும் என்ன பண்ணும், ஆடும். சரிங்களா? அப்படிதான் நம்மளும் ஒரு மனுஷனோட இன்னொரு மனுஷனை கூட என்ன பண்றோமா, கனெக்ட் ஆகி இருக்கிறோமா. ஓகேவா? நம்ம செய்யக்கூடிய காரியங்களின் விளைவுகள் நமக்கே தெரியாம இன்னொருத்தவன் என்ன பண்ணுமா, தாக்கும். சரிங்களா? நம்ம செய்யற ஒவ்வொரு காரியத்தின் விளைவுகளும் நமக்கே தெரியாம இன்னொருத்தவன் என்ன பண்ணுமா, தாக்கும். அந்த தாக்குதல் நன்மைக்கு எதுவாகவும் இருக்கலாம், தீமைக்கு எதுவாகவும் இருக்கலாம். சரிங்களா? ஒரு ஆறு ஒரு லேக் எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஒரு ஏரியில நீங்க என்ன பண்றீங்க, ஒரு கல்லை தூக்கி நடுவுல போடுறீங்க. போட்டோன்னே இப்ப என்ன ஃபார்ம் ஆகுது, வளைவுகள் ஃபார்ம் ஆகுது. இந்த வளைவுகள் எது வரைக்கும் போகும், நம்ம எதிர்பார்க்காத இடம் வரைக்கும் அதை என்ன பண்ணும், போயிட்டே இருக்கும். கிட்ட ரொம்ப அதிகமா இருக்கும், ஆனா போக போக கம்மியாகும். இருந்தாலும் அதோட தாக்கம் என்ன பண்ணுது,
இருந்துகிட்டு தான் இருக்கு. இது போலதான் நம்மளுடைய ஆக்ஷன்ஸ், நம்மளுடைய செயல்கள். ஓகே, நான் என்ன செய்யறேனோ அதை எனக்கே தெரியாம என்ன மட்டும் இல்ல, சுத்தி இருக்கிற எவ்வளவு நபர் அதை என்ன பண்ணுது, இன்ஃபுளுன்ஸ் பண்ணுது. சரிங்களா? ஏதோ ஒரு விதத்துல அவங்களை என்ன பண்ணுது, நன்மைக்கு எதுவாவோ தீமைக்கு எதுவாவோ தாக்குதல் செய்து அப்படின்றத நம்ம பாக்குறோம். தெய்வன் இதுக்காக நம்ம கிட்ட கேள்வி கேட்பாரா மாட்டாரா? கேட்பாரு. ஏன்னா அதை செஞ்ச செயல் யாரு? என்னோடது. சரிங்களா? என்னோடதான் இருக்குது. நான் ஸ்கூல் படிக்கும்போது 12th படிக்கும்போது லைஃப் அப்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு. கார்த்திகேயன் சொல்லிட்டு ஒரு பையன் இருப்பான். சரிங்களா? இவன் கூட நான் 9th இருந்து படிக்கிறேன். ஆனா 10th 11th இருந்தா நான் வேற ஒரு கேங்கு, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட்டம் இருக்கிறாங்க. இந்த பையனை வந்து கொஞ்சம் சார் அதிகமா நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வேற கொடுப்பாங்களா, இவனை பார்த்தானே எங்களுக்கு கடுப்பா இருக்கும். சரிங்களா? பார்த்தானே கடுப்பா இருக்கும். அவனுக்கு ஒரு பேர் அப்பையில இருந்து இருந்துச்சு, கிளிவாயான்னு சொல்லிட்டு இருந்துச்சு. ஏன்னா அவனோட வாய் கொஞ்சம் பார்க்கும்போது அப்படி இருக்கும். எல்லாரும் அவனை கிளிவாயா கிளிவாயான்னு கூப்பிடுவாங்க, இது பண்ணுவாங்க. நான் என் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து இவனை ரொம்ப கிண்டல் பண்ணது உண்டு. சரிங்களா? கொஞ்சம் ஆள் இவ்வளவு ஹைட் தான் இருப்பான். ரொம்ப கிண்டல் பண்ணது உண்டு, பயங்கரமா கேலி பண்ணது உண்டு, நிறைய வம்புக்கு இழுத்ததெல்லாம் உண்டு. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் போச்சு. இப்ப 12th கடைசியா ஒரு பப்ளிக் எக்ஸாமுக்கு முன்னாடியே பாக்குறேன், ஹாஸ்டல்ல இருக்கக்கூடிய ஜிம்ல போயிட்டு எங்க எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சான். எங்க எல்லாருக்கும் சர்ப்ரைஸ். ஏன்னா நான் ஜிம்ல போய் எக்ஸசைஸ் பண்றான், சரி ஓகே ஏதோ இது பண்றான். அப்பயும் எனக்கு கலாச்சிட்டு தான் இருந்தோம். ஸ்கூல் முடிஞ்சிருச்சு, நான் மெடிக்கல் மிஷனரி கோர்ஸ் படிக்க போயிட்டேன். 2 வருஷம் கழிச்சு லவ்ரி காலேஜ்ல ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சு 2016. சோ இதுக்கு நாங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து நாங்க போக வேண்டியது இருந்துச்சு. அங்க போறோம். என்னோட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அங்க படிச்சுட்டு இருக்காங்கன்னு தெரியும். இவன் அங்க படிக்கிறான்னு எனக்கு தெரியாது. இந்த பையனும் அங்கதான் என்ன பண்றான், படிச்சுட்டு இருக்கிறான். சரிங்களா? படிச்சுட்டு இருக்கிறான். இப்ப அவனை பார்த்தா ஒரு பாடி பில்டர் மாதிரி ஆயிட்டான். சரிங்களா? அப்ப அப்படியே ஒல்லியா இருப்பான். இப்ப வந்து ஒரு பாடி பில்டர் மாதிரி ஆயிட்டான். அவனை பார்த்தா கிளிவாயான்னு கூட சொல்ல தோணல. சரிங்களா? அப்படி இருக்கிறான். நம்ம ஒரு பவுன்சர் மாதிரி இருக்கிறான். இப்ப நான் ஸ்டால்ல இருக்கிறேன், ஸ்டால்ல புக்ஸ் எல்லாம் அங்க வித்துட்டு இருக்கிறேன். அப்ப என் பக்கத்துல வந்து உட்காந்துட்டு எப்படி இருக்கிற எல்லாம் கேட்டுருந்தான். கேட்டுட்டு ஒருத்தவர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் திமிரா பேசினாராங்க. நான் புக்ஸ் விற்கும் போது நான் அவர்கிட்ட பொலைட்டா பேசி அதை ஹேண்டில் பண்ணிட்டேன். இவனுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. அவர் என்ன அப்படி பேசிட்டு போறாரு, இந்த இடத்துக்கு வந்து அப்படி பேசிட்டு போறாருன்னு சொன்னாரு. நான் அவன்கிட்ட பேசினேன், இல்ல நம்ம சைலண்டா இருந்துருவோம், வேண்டாம்னு சொல்லிட்டு. அப்ப அவன் என்கிட்ட ஒண்ணு சொல்றான். என்ன சொல்றான்னா, நீ இங்க வரேன்னு நான் கேள்விப்பட்டேன், ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. நீங்க வந்தோடனே உன்னை பார்க்கணும்னு நான் ரொம்ப ஆவலா இருந்தேன். உன்னை அடிக்கணும்னு சொல்லிட்டு நான் பிளான் எல்லாம் பண்ணி வச்சிருந்தேன், நீ என்கிட்ட இங்க வந்து மாட்டுவ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நீ ரொம்ப மாறிட்ட, உன்னை பார்த்து எனக்கு என்ன பண்ண தோணல, அடிக்க தோணல அப்படின்னு சொல்லி சொன்னான். ஆனா நான் தப்பிச்சுட்டேன். ஆனா அவன் அங்க எவ்வளவு பிரச்சனை பண்ணக்கூடிய ஒரு பையனா மாறிட்டான். சரிங்களா? எவ்வளவு பிரச்சனை பண்ணக்கூடிய மாறிட்டான். இதுல இன்னொன்னு சொல்றான் என்னன்னா, என் லைஃப் இப்படி ஆகும்னு நான் யோசிக்கல. நான் அங்க ஈடுதாமஸ்ல இருக்கும்போது நீங்க எல்லாம் கிண்டல் பண்ணி எனக்கு கேலி பண்றதுனாலதான் என் உடம்பு இப்படி ஆக்கணும்னு எனக்கு தோணுச்சு, ரஃபா மாறணும்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். சரிங்களா? இப்ப அவனுடைய தீர்மானம் அதுல இருக்குது. ஆனா இருந்தாலும் அது யாருதான் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, எங்களோட விளைவு, எங்களோட தாக்கம் அவங்க என்ன பண்ணுது இருக்கு. என்னுடைய பாவத்தினோட விளைவுகள் நாங்க என்ன பண்றேன் பாக்குறேன். சரியா? அது திருப்பி என்னையே என்ன பண்ணுச்சு, அடிக்க வந்துச்சு. ஆனா கடவுள் கிருபையில அங்க என்ன பண்ணிட்டேன், தப்பிச்சுட்டேன் அப்படின்றத நானு பாக்குறேன். இன்னொரு மனோவான்னு சொல்லிட்டு ஒரு ஈரோடு பையன், ரொம்ப நல்ல பையன், ரொம்ப ஸ்பிரிச்சுவலா இருப்பான், பைபிள் வச்சுட்டு தான் சுத்திட்டு இருப்பான். இப்ப நானும் என்னோட ஃப்ரெண்டும் அவனை வந்து 11th 12th எல்லாம் படம் பார்க்க கூப்பிடுவோம். சரிங்களா? ஒரு படமும் அவன் என்ன பண்ண மாட்டான், பார்க்கவே மாட்டான். இவனை கம்பல் பண்ணி 12th எப்படியோ 2 படத்துக்கு தியேட்டருக்கு கூட்டிட்டு போயிட்டோம். எப்படியோ 2 படத்துக்கு தியேட்டருக்கு கூட்டிட்டு போயிட்டோம். சரிங்களா? அவனும் அதே லவ்லி காலேஜ் தான் போனான். அதுக்கப்புறம் அவனுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எல்லாம் பாக்குறேன் நானு ஒரு 2-3 இயர்ஸ் கழிச்சு காலேஜ் டைம்ல. ஃபுல்லா படம் பாட்டு ஸ்டேட்டஸா தான் போடுவான். ஏன்னா ஸ்டேட்டஸ் ஃபுல்லா படம் பாட்டு தான் இருக்கும். நானும் என்னோட ஃப்ரெண்டு கூட இப்ப கூட ரீசெண்டா நினைச்சு ரெகுலேட் பண்ணோம், நம்மளாலதான் அவன் அப்படியா என்ன பண்ணான் ஆயிட்டான். கண்டிப்பா தேவன் அவங்களுடைய தீர்மானங்களும் அதுல இருக்குது இல்லையா? முழுமையா இப்ப என்னாலதான் அவன் அப்படி மாறிட்டான்னு சொல்லிட்டு தேவன் இது பண்ண மாட்டாங்க. ஆனா அதுல பார்ஷியலா நானும் அதுக்கு என்ன பண்றேன், ரெஸ்பான்சிபிளா இருக்கிறேன் இல்லையா? எனக்கு நானும் நியாயத்தீர்ப்புல இதுக்கான பதில் என்ன பண்ணி ஆகணும், சொல்லி ஆகணும். அப்ப ஏன் இந்த விளைவுகள் எனக்கு கொடுக்கப்படுது? தேவன் 3 விஷயங்களை எனக்கு புரிஞ்சுக்க சொல்றாங்க. என்னன்னா, நீ ஒரு பாவ உலகத்துல இருக்கிற, உன்னை சுத்தி பாவ தாக்குதல் இருக்கும், பாவத்தின் விளைவுகளை நீ என்ன பண்ணுவ, சுமப்ப. நீ செய்யாத விளைவுகளும் நீ என்ன பண்ணுவ, சுமந்தா இருப்ப. ஏன்னா இது ஒரு பாவ உலகம், நீ இதை புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்றத தேவன் சொல்றாங்க. 2வது, உன்னுடைய செயல்களுக்கு நீ ரெஸ்பான்சிபிளா இருக்கிற. ரெஸ்பான்சிபிள் தமிழ்ல என்ன சொல்லுவாங்க, பொறுப்பா. உன்னுடைய செயலுக்கு நீ தான் என்ன பண்ற, பொறுப்பா இருக்கிற. அதோட விளைவுகள் என்னவோ அதை நீ என்ன பண்ணி ஆகணும், சந்திச்சுதான் ஆகணும். சரிங்களா? நீ என்ன இதை செஞ்சா இது நடக்கும். தேவன் இப்படிதான் வந்து நீங்க பார்க்கும்போது இப்படிதான் பேசுவாங்க இல்லையா? நீ இதை செஞ்சா நான் உங்ககிட்ட பேச மாட்டேன், நான் திரும்பிப்பேன், நான் கோச்சிப்பேன் அப்படின்னு சொல்றதை காட்டிலும், நீ இதை பண்ணா இது நடக்கும், இதை செஞ்சா இந்த ஆசீர்வாதம், இதை செஞ்சா இந்த தீமை இல்லையா? ஸ்டேட்மெண்ட்ஸ் அங்க என்ன பண்ணிடுறாங்க, வச்சிடுறாங்க. எது நீ செய்யக்கூடிய காரியம், அதுக்கான விளைவுகள் என்னன்றத காட்டிடுறாங்க. 3வது, நீ உன்னுடைய செயல்களுக்கு மட்டும்
பொறுப்பா இல்ல, அந்த செயல்கள் மத்தவங்களை எப்படி தாக்குதல் செய்திருந்ததுக்கும் நீ என்ன பண்ற, ரெஸ்பான்சிபிளா இருக்கிற, அதுவும் உன் மேல பொறுப்பா இருக்கு. அப்ப நீ என்ன செய்யறன்றத யோசிச்சு நீ என்ன பண்ணணும், செய்யணும் அப்படின்றத தேவன் எனக்கு சொல்றாங்க. இப்ப முதலாவது ஏன் இந்த விளைவுகளை நான் சந்திக்கணும்ன்றதுக்கு நம்ம பார்த்தோம். ரெண்டாவது, இந்த விளைவுகளை நான் என்னோட வாழ்க்கையில அவாய்ட் பண்ண முடியுமா, தவிர்க்க முடியுமா அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? விளைவுகள் ஏன் எனக்கு வருது, என்னோட ரட்சிப்புக்காக இல்லையா? இந்த பாவ உலகத்துல இருக்கிற அநேக பாடங்களை கத்துக்கணுன்றதுக்காக தேவன் என்ன பண்றாங்க, அனுமதிக்கிறாங்க அப்படின்றத நம்ம பாக்குறோம். சரி, ரெண்டாவது, இந்த விளைவுகளை என் வாழ்க்கையில இருந்து நான் எஸ்கேப் ஆக முடியுமா, தவிர்க்க முடியுமா அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஆல்ரைட். 10 கற்பனையில ஒரு கற்பனை நம்ம படிப்போம். யாத்திராகமும் 20:5. யாத்திராகமும் 20:5. நீ அவர்களை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். தேவனாகிய கர்த்தராகிய நான் பெருசிலுள்ள தேவனாய் இருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன். சரி, வசனம் 7 வாசிக்கலாம். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தன்னுடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார். 7வது வசனத்தை வாசிச்சீங்க? ஓகே, இங்கிலீஷ்ல மாறி இல்ல மணிக்கும், இது இன்னொரு அதிகாரம். ஓகே, இங்க நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னு பார்க்கும்போது தேவன் சொல்றாரு, நீ அவைகளுக்கு என்ன பண்ணாத, வணங்காத, அந்த விக்கிரகங்களை நீ வணங்காத. வணங்கினா நான் என்ன பண்ணுவேன், 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் அந்த பாவத்தை நான் என்ன பண்ணுவேன், விசாரிப்பேன் அப்படின்றது தேவன் என்ன பண்றாங்க, சொல்றாங்க. அப்ப என்னோட தப்பு நிமித்தம் எத்தனை தலைமுறைகள் பாதிக்கப்படலாம், 3ஆம் 4ஆம் தலைமுறைகள் அங்க விசாரிக்கப்படும் அப்படின்றத நான் என்ன பண்றேன், பாக்குறேன். சரிங்களா? இன்னொரு வசனத்தை நம்ம வாசிப்போம். யாத்திராகமும் 34:7. யாத்திராகமும் 34:7. 1000 தலைமுறைகளின் இரக்கத்தை காட்டுகிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். சரி இல்லையா? இந்த 3ஆம் 4ஆம் தலைமுறைகள் விசாரிப்பதுனா என்ன இல்லையா? ஏன் தேவன் ஒரு பிதாக்கள் செஞ்ச பாவங்களை இன்னொரு ஜெனரேஷன் வரைக்கும் என்ன பண்றாங்க, அங்க விசிட்டிங் அப்படின்றத நம்ம என்ன பண்றோம், பாக்குறோம். சரி, அப்ப தேவன் என்னுடைய பாவங்களுக்கா, என்னுடைய பிதாக்களின் பாவத்துக்காக என்ன தண்டிப்பாரா? என்னுடைய பிதாக்களும் செஞ்ச பாவத்துக்காக என்ன தண்டிப்பாரா? வேதம் அப்படி சொல்லுதா? கிளியர் வசனம் இருக்கா? நம்ம வாசிப்போம். சரிங்களா? தேவன் நம்மள பிதாக்களின் பாவத்துக்கு நம்மள தண்டிப்பாரா இல்லையான்றதை நம்ம என்ன பண்ணுவோம், பார்ப்போம் இல்லையா? எசேக்கியேல் 18:2-3 வாசிப்போம். இஸ்ரேல்ல அப்ப ஒரு பழமொழி என்ன பண்ணாங்களா, பேசிட்டு இருந்தாங்களா இல்லையா? ஒரு விஷயத்தை குறிச்சு வந்தமா அவங்க பேசிட்டு இருந்தாங்க. எசேக்கியேல் 18:2-3. என்ன ப்ராவர்ப் யூஸ் பண்ணாங்களா? பிதாக்கள் திராட்சை சாப்பிட்டா பிள்ளைகளோட பல்ல என்ன பண்ணுதான், கூசுதான். அப்படியா சாம்? டாடி கிரேப் சாப்பிட்டா அவன் வாய் கூசுமா? இல்ல இல்லையா? யார் சாப்பிடுறாங்களோ அவங்க வாய்தான் என்ன பண்ண, கூசும். அப்புறம் ஏன் இப்படி ஒரு பழமொழி அங்க வச்சாங்கன்னா, பிதாக்களின் அக்கிரமத்தை யார்கிட்ட தண்டிப்பாங்கன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க, பிள்ளைகள் வரைக்கும் தண்டிப்பாங்க அப்படின்றத அவங்க ஒரு கருத்து இருந்துச்சு. இப்ப வசனம் 20 நம்ம வாசிப்போம். பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். குமாரை தகப்பனுடைய அக்கிரமத்தில் சுமப்பதும் இல்லை, தகப்பன் குமாரனுடைய அக்கிரமத்தில் சுமப்பதும் இல்லை. நீதி நோக்கி நீதி அவனே தான் இருக்கும், துன்மார்க்கனுடைய துன்மார்க்கமும் அவனே தான் இருக்கும். ரொம்ப கிளியரா சொல்றாங்க. சின்ஸ் ஆர் ஸ்பெசிபிக். சரியா? உன் பாவத்துக்காக நீ என்ன பண்ணுவ, தண்டிக்கப்படுவ. உன்னுடைய அப்பா பாவத்துக்காக அவரு தண்டிக்கப்படுவாரு. சரியா? இப்படிப்பட்ட ஒரு பழமொழி நீங்க என்ன பண்ணாதீங்க, யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் விசாரிப்பதுனா என்ன அப்படின்னு பார்க்கும்போது தேவன் சொல்றாரு, உன்னுடைய பாவம் எங்கெங்கெல்லாம் அந்த விளைவுகள் போகும், 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் அந்த விளைவுகள் என்ன பண்ணும், போகும். அதுக்கான தண்டனையை நான் உங்களுக்கு என்ன பண்ண மாட்டேன், கொடுக்க மாட்டேன். அதை நான் உன்கிட்ட மட்டும்தான் என்ன பண்ணுவேன், கேட்பேன். ஆனா உன்னுடைய பாவத்தின் செயல்கள் உன்னோட அடுத்த சந்ததியும் என்ன பண்ணும், தண்டிக்கும் இல்லையா? அவங்கள சத்தியத்தின் பாதையை விட்டு என்ன பண்ணும், விலகி போக வைக்கும். சரியா? நீ அந்த விளைவுகள் என்ன பண்ணுவ, பாப்ப. நான் உனக்கு அதை என்ன பண்ணுவேன், காட்டுவேன் அப்படின்றத தேவன் என்ன பண்றாங்க, சொல்றாங்க இல்லையா? யாக்கோபின் பாவத்தின் விளைவுகளை அவருடைய பிள்ளைகள் கிட்ட அவர் பார்த்தாரா? அதே ஒரு ஏமாற்றம், அதே ஒரு காரியத்தை அவர் என்ன பண்றாரு, பாக்குறாரு. சரிங்களா? அப்படிப்பட்ட காரியங்கள் தேவன் அங்க என்ன பண்றாங்க, பேசுறாங்க. அப்ப என்னுடைய பாவத்தின் விளைவுகள் 3ஆம் 4ஆம் தலைமுறையை தாண்டி என்ன பண்ணும், போகும். சரீர ரீதியா, மன ரீதியா, ஆவிக்குரிய ரீதியாவும் அவங்களை என்ன பண்ண முடியும், பாதிக்க முடியும். அப்ப நம்ம பிறக்கும் போதே
அநேக விளைவுகளை சுமக்கிறவங்களாதான் நம்ம என்ன பண்றோம், பிறக்கிறோம். சரிங்களா? ஒண்ணு நான் பிறக்கும் போதே அந்த விளைவுகள் எனக்கு வருது, இல்ல நான் வளரக்கூடிய சூழ்நிலையில அந்த விளைவுகளை நான் என்ன பண்றேன், பார்த்துட்டு தான் இருக்கிறேன் அப்படின்றத நம்ம பாக்குறோம். சரிங்களா? தாவீதோட பாவத்தை குறிச்சு பாருங்களேன். தாவீது அந்த ஒரு பாவத்தை செஞ்சதுக்கு அப்புறம் அவரோட ஃபேமிலியை ஃபுல்லா ஒரு பழைய மாதிரி என்ன பண்ண முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியல, கரெக்ட் பண்ண முடியல. இவரோட பாவத்தினோட ஞாபகம் எப்பயுமே அவர் மனசுல என்ன பண்ணுச்சு, இருந்துச்சு. ஒருவேளை தாவீது அந்த பாவம் செய்யலன்னு சொன்னா அவரோட பிள்ளைகள் ரட்சிப்பு இழக்காதபடி அவரால் என்ன பண்ண முடியும், காப்பாத்தி இருந்திருக்க முடியும். சரிங்களா? அவங்களோட தீர்மானங்களும் அங்கே இருக்குது, பிள்ளைகளோட தீர்மானங்களும் இருக்குது. பட் இருந்தாலும் இவருடைய இன்ஃபுளுன்ஸ் அங்க என்ன பண்ணுது, போகுது. லோட் என்ன பண்றாரு, சோடம் கொமோராவை தேர்ந்தெடுக்கிறார். அந்த ஒரு பட்டணத்துல இருந்ததுனாலதான் அவருடைய பெண்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை என்ன பண்ணுச்சு, வந்துச்சு. இல்லையா? அதோட விளைவுகள் அவர் என்ன பண்றாரு, பாக்குறாரு. யாக்கோபு குறிச்சு யோசிப்போமே. யாக்கோபு ஏமாத்துறது போலவே லியாக்கிட்டையும் லாபான் கிட்டே என்ன பண்றாரு, ஏமாந்து போறாரு. அவருடைய அண்ணன் 20 வருஷம் கழிச்சு அவர் என்ன பண்றாரு, துரத்திட்டு வர்றாரு. அப்ப என்னோட விளைவுகளை நான் கான்ஸ்டன்டா என்ன பண்றேன், பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். தேவன் எப்படியே செய்வாருன்னா, சில விளைவுகள் கரெக்டா என் வாழ்க்கையில இந்த பாவத்தை ஞாபகப்படும். சரியா? இப்ப யாக்கோபுக்கு ஞாபகம் வருது இல்ல, சில விளைவுகள் கரெக்டா இந்த பாவத்தை எனக்கு என்ன பண்ணும், ஞாபகப்படுத்தும். இல்லையா? லியா கிட்டையும் லாபான் கிட்டையும் கேட்கறது, ஏன் என்ன ஏமாத்தின, இருட்டுல நான் கூப்பிடும் போது நீ ஏன் ரேச்சல்னு கூப்பிடும் போது கிட்ட வந்த அப்படின்னு கேட்கும்போது, இதே மாதிரிதானே அவங்க அப்பா கண்ணு தெரியாம இருட்டுல ஈசான் கூப்பிடும் போது யாக்கோபு என்ன பண்றாரு, போறாரு. இல்லையா? சில விளைவுகள் கரெக்டா அந்த பாவத்தை எனக்கு என்ன பண்ணும், ஞாபகப்படுத்தும். அதுவும் எதுக்காக, என் ரட்சிப்புக்கு ஏதுவாக. நீ அதை அறிக்கையிட்டியா, நீ அதை மனம் திரும்பிட்டியா, இன்னும் அது உன் வாழ்க்கையில இருக்கா அப்படின்றத தேவன் எனக்கு என்ன பண்றாங்க, ஞாபகப்படுத்துறாங்க அப்படின்றத பார்ப்போம். அப்ப இந்த உலகத்துல விளைவுகள்ல இருந்து நான் தப்பிக்க முடியுமானா முடியும். ஏற்கனவே நான் செஞ்ச காரியங்கள்ல இருந்து நான் என்ன பண்ண முடியாது, தப்பிக்க முடியாது. அந்த விளைவுகளை நான் சந்திச்சுதான் ஆகணும். ஆனா இன்னும் என்னோட தீர்மானங்கள் என்ன பண்ணலாம், சரியான விதத்துல எடுக்கலாம். தெய்வ கிருபையினால சரியான செயல்கள் நான் செய்யும் போது சரியான விளைவுகள் நான் என்ன பண்ணுவேன், சந்திப்பேன். இதுதான் சுவிசேஷத்தின் செய்தியா என்ன பண்ணது இருக்கு. ஹோசியா 10:12 எனக்காக வாசிங்க. ஹோசியா 10:12. நீங்கள் நீதிக்கென்று விதையுங்கள், தயவு கொண்டதாய் அடிக்கொள்ளுங்கள், உங்கள் கருத்து நிலத்தை பண்படுத்துங்கள், கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை ரட்சிப்பு பண்ண மற்றும் அதை தேட காலமாய் இருக்கிறது. சரி, நீங்க கர்த்தரை தேடுங்கள். நீங்க நீதிக்கென்று விதைத்தா எதை அறுப்பீங்களா, இரக்கத்தை நீங்க என்ன பண்ணுவீங்களா, அறுப்பீங்களா. சரிங்களா? அப்ப இனி என்னுடைய தீர்மானங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்றது என்கிட்ட என்ன பண்ண, நான் இதுக்கு நான் என்ன பண்றேன், ரெஸ்பான்சிபிள். பிதாக்கள் கிட்ட வர விளைவுகளை என்னால என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. இல்லையா? அதை நான் கடந்துதான் போகணும். இதுக்கு முன்னாடி என்னோட கடந்த வாழ்க்கையிலையும் இன்னைக்கும் செஞ்ச தவறுகளான விளைவுகளும் நான் என்ன பண்ணிதான் ஆகணும், சந்திச்சுதான் ஆகணும். ஆனா இனி கிறிஸ்துக்குள்ள வந்த நீ உன்னுடைய தீர்மானங்கள் எப்படி இருக்குது, அது நீதிக்கான தீர்மானங்களா இருந்துச்சுன்னா நீதிக்கேற்ற விளைவுகளை நீ என்ன பண்ணுவ, பாப்ப அப்படின்றத தேவன் சொல்றாங்க. அப்ப ரெண்டாவது கொஸ்டின், இந்த உலகத்துல நான் இந்த விளைவுகளை அவாய்ட் பண்ணலாம்னா இதுக்கப்புறம் நான் பண்ணக்கூடியது எப்படி இருக்குன்றத பார்த்து நான் என்ன பண்ணலாம், அவாய்ட் பண்ணலாம். இல்லையா? பைபிள் இதுக்காக தான் நமக்கு ஃபுல் ஆஃப் வார்னிங்ஸா இருக்குது. இல்லையா? அந்த நபர்களையும் காட்டுது, அவங்க செய்த செயல்களையும் காட்டுது, அதுக்கான விளைவுகளை என்ன பண்ணுது, காட்டுது. கண்ணு முன்னாடி காட்டி நீ மாத்திக்கோ அப்படின்னு சொல்றாங்க. தேவன் அளவில்லாத ஞானத்தை நம்ம கொடுக்கறதுக்கு என்ன பண்றாரு, ரெடியா இருக்கிறாரு. எதுக்காக, தீமையான விளைவுகளை தவிர்க்கிறதுக்காக ரெடியா இருக்கிறாங்க. இல்லையா? அதுக்காக தான் நீதிமானா இருக்கும் போது அவன் நீதியை செஞ்சானா நீதிதான் என்ன பண்ண போறான், அறுக்க போறான். சரிங்களா? அப்ப இதுக்கு தேவனை நம்ம என்ன பண்ணணும், சார்ந்து இருக்கணும். போதுமான அளவுக்கு நம்ம நெகட்டிவ் கான்சிக்வன்சஸ் என்ன பண்ணலாம், அவாய்ட் பண்ணலாம். சரிங்களா? இப்ப இதே ஒரு அட்வென்ட் சத்தியம் எனக்கு ஒரு 40-45 வயசுல கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். வாழ்க்கை அதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும். இல்லையா? நான் எவ்வளவு விதைத்திருப்பேன், தீமையானது விதைத்திருப்பேன். இதுக்கு எல்லாமே நான் என்ன பண்ண போறேன், அறுக்க போறேன். ஆனா சத்தியம் சீக்கிரம் கிடைக்குது. இல்லையா? வாலிபத்திலே கிடைக்குது. சோ இன்னும் நிறைய தவறுகளை நான் என்ன பண்ணணும், தவிர்க்கணும், அவாய்ட் பண்ணணும். இல்லையா? அப்படி கிடைச்சும் நான் பண்ணலன்னு சொன்னா எப்படி. சரிங்களா? சரி, அப்ப ரெண்டாவது கேள்வி நம்ம பார்த்தோம். முதலாவது கேள்வி என்ன பார்த்தோம், ஏன் இந்த விளைவுகள் எனக்கு அனுமதிக்கப்படுது, தேவன் அதுக்கான பதில் கொடுக்குறாங்க. ரெண்டாவது, இதை நான் அவாய்ட் பண்ண முடியுமா, இனி என்ன பண்ண முடியும், அவாய்ட் பண்ண முடியும், இன்றைய ரட்சிப்பு நாள். சரி, மூணாவது, எப்படி தேவன் ஆல்ரெடி இருக்கக்கூடிய இந்த விளைவுகளை நான் டீல் பண்றதுக்கு எனக்கு உதவி செய்யறாங்க. இதுவும் தானே சுவிசேஷம். நீ விதிச்சிட்டப்பா, நீதான் அறுத்தாகணும், நான் அப்படியே உன்னை விட்டுறேன்னு சொல்லிட்டு தேவன் என்ன பண்ணல, சொல்லல. அந்த அறுக்கக்கூடிய அந்த விளைவுகளையும் தேவன் எப்படி டீல் பண்றதுன்னு எனக்கு என்ன பண்ணணும், ஹெல்ப் பண்ணணும். தேவன் ஹெல்ப் பண்றாரு அப்படின்றத நம்ம பார்க்கணும். சரி, முதலாவதா என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் எதிர்பார்க்கிறாருன்னா,
உங்களுடைய எல்லைகளை நீங்க புரிஞ்சுக்கணும். சரிங்களா? உங்களுடைய எல்லைகளை நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகே, உங்களோட பவுண்டரிஸை நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகே, இதுதான் உங்க வாழ்க்கை, உங்களை சுத்தி இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? இதுக்குள்ள சில காரியங்களுக்கு நீங்க ரெஸ்பான்சிபிளா இருக்கிறீங்க, நீங்க சில காரியங்களுக்கு பொறுப்பா இருக்கீங்க. உதாரணத்துக்கு, உங்க ஆரோக்கியத்தை நீங்க எப்படி பாத்துக்கிறீங்க, உங்க மனநிலையை நீங்க எப்படி பாத்துக்கிறீங்க, உங்க காசை நீங்க எப்படி செலவழிக்கிறீங்க, உங்க வீடு எப்படி இருக்கு, இதுக்கு எல்லாத்துக்கும் யாருதான் பொறுப்பு? நான் தான் பொறுப்பு இல்லையா? இன்னொருத்தர் நான் என்ன பண்ண முடியாது, காரணம் காட்ட முடியாது. அப்ப எந்தெந்த இதுக்கெல்லாம் நீங்க பொறுப்பா இருக்கீங்கன்றத ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், தெரிஞ்சுக்கணும். எந்தெந்த செயலுக்கெல்லாம் நீங்க ரெஸ்பான்சிபிளா இருக்கீங்க இல்லைன்ற வித்தியாசம் எனக்கு தெரிஞ்சாதான் நான் என்ன பண்ண முடியும், வாழ்க்கைய நடத்த முடியும். உதாரணத்துக்கு பாருங்களேன், அந்த டாலண்ட் ஊமையில வரக்கூடிய அந்த நபர் என்ன பண்றான், ஒரு டாலண்ட் கொடுத்தவன் என்ன பண்றான், அதை எடுத்துட்டு போயிட்டு புதைச்சு வைக்கிறான். ஏன்பா புதைச்சு வச்சேன்னு கேட்கும் போது அப்ப ஒரு பதில் சொல்றான். என்ன பதில் சொல்றான்? நீங்க விதைக்காத இடத்துல அறுக்கிறோம். சரிங்களா? இப்ப அது உண்மையா? அந்த எஜமான் அப்படிப்பட்டவரா? இல்ல. விதைக்காத இடத்துல எப்படி அவர் கேட்க போறாரு? இல்ல. சரிங்களா? அப்ப இவனுக்கு ஒரு பொறுப்பு அங்க என்ன பண்றாரு, கொடுக்குறாரு. இவனோட பொறுப்பு என்ன, அதை என்ன பண்ணணும், போட்டு அதை மல்டிப்ளை பண்ணணும். இதுதான். சரிங்களா? அப்ப இவன் போடாததுக்கு தேவன் அங்க என்ன பண்ணல, கேட்கல. அவன் ஒரு எஃபர்ட்டே அங்க என்ன பண்ணல, எடுக்கல. ஏன் இது மல்டிப்ளை ஆச்சுன்னு கேட்கல, நீ ஏன்பா புதைச்சு வச்ச? அப்ப அவனோட ரெஸ்பான்சிபிலிட்டியா அவன் என்ன பண்ணல, புரிஞ்சுக்கல. அவனுடைய பொறுப்பு அவன் என்ன பண்ணல, புரிஞ்சுக்கல. அதனால அந்த செயலுக்குள்ள என்ன பண்ண முடியல, கொண்டு வர முடியல. தேவனுடைய குணத்தையும் அவன் என்ன பண்ணிருக்கிறான், தப்பா புரிஞ்சிருக்கிறான் அப்படின்றத நம்ம பாக்குறோம். தேவன் அங்க கொடுத்ததுக்குதான் என்ன பண்றாரு, கணக்கு கேட்கிறாரு. அப்ப என்னோட பொறுப்புகள் என்ன, தேவன் என்கிட்ட என்ன பொறுப்புகள் கொடுத்திருக்கிறாங்க, அதை நான் என்ன பண்ணி ஆகணும், செயல்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தாகணும். நம்பர் 1. ரெண்டாவது, இந்த உலகத்துல வரக்கூடிய விளைவுகளை நீ என்ன பண்ணிக்கோ, அக்செப்ட் பண்ணிக்கோ. இல்லையா? என்கிட்ட நீ மனம் திரும்பும் போதே நீ உன்னுடைய பாவத்து நிமித்தமா இந்த விளைவுகள் வருதுன்னா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மையை என்கிட்ட நீ என்ன பண்ண, கேளு. அப்பதான் நம்ம என்ன பண்ண மாட்டோம், புலம்ப மாட்டோம். சரிங்களா? அப்ப தேவன் சொல்றாரு, உன்னுடைய விளைவுகளை நீ சந்திக்கும் போது அது ரொம்ப கஷ்டமா இருக்கும், ஈஸியா இருக்காது. ஆனா அது தாங்கிக்கக்கூடிய சகிக்கக்கூடிய மனத்தன்மை நீ என்ன பண்ண, வளர்த்துக்கோ. என்கிட்ட அதை நீ என்ன பண்ண, கேளு. நான் இந்த விளைவுகளுக்கு நடுவுலயும் உன்னை என்ன பண்றேன், நேசிக்கிறேன். பாவத்தின் தண்டனையிலிருந்து காப்பாத்திட்டேன், ஆனா விளைவுகள் என்ன பண்ணுது, நீ கடந்துதான் போய் ஆகணும். இதுக்கு மத்தியிலும் நான் உன்னை என்ன பண்றேன், நேசிக்கிறேன் அப்படின்ற ஒரு சத்தியத்தை தேவன் என்ன பண்றாங்க, சொல்றாங்க. சரிங்களா? அப்ப உன்னோட எல்லைகள் தெரிஞ்சுக்கோ, நீ எது எதுக்கு பொறுப்பா இருக்கிறன்னு தெரிஞ்சுக்கோ, அதோட விளைவுகள் என்னன்றதை நீ என்ன பண்ண, புரிஞ்சுக்கோ. ரெண்டாவது, உன்னுடைய ஏற்கனவே பண்ண தப்புகள் விளைவுகளை நீ சந்திக்க என்ன பண்ண, ரெடியா இது, அது சகிக்கிறதுக்கான பலத்தை என்கிட்ட கேளு. மூணாவது, உன்னுடைய விளைவுகளை மட்டும் நீ போதுமான அளவுக்கு என்ன பண்ண, சும. இன்னொருத்தவங்க விளைவுகளை போய் நீ சுமக்காதுன்னு தேவன் என்ன பண்றாங்க, சொல்றாங்க. சரிங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஜீசஸ் ஒண்ணு சொல்றாங்க, ஒருத்தன் விதைக்கிறான், இன்னொருத்தவன் என்ன பண்றான், அறுக்கிறான். இது நன்மைக்கு எதுவாகவும் இருக்கலாம், தீமைக்கு எதுவாகவும் இருக்கலாம். சரிங்களா? அப்ப இந்த ஒரு விதைக்கிறது அறுக்கிறது சட்டத்துல இது ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? தேவன் ஏன் சொல்றாங்க, நீ எதை விதைக்கிறியோ அதை அறுக்கிற அப்படின்னு சொல்லும் போது, விளைவுகள் மூலியமா நான் சில பாடங்கள் என்ன பண்ணணும், கத்துக்கணும். விளைவுகள் என்னோட தண்டனையா, விளைவுகள் தண்டனையா இல்ல, இல்லையா? மரணம் தான் தண்டனை. ஆனா விளைவுகள் தேவன் என்ன பண்றாங்க, கொடுக்குறாங்க. நான் சிகரெட் பிடிச்சா என்னோட நுரையீரல் என்ன ஆகும், பாதிக்கப்படும். இப்ப தேவன் என்ன சொல்றாங்கன்னா, இதுதான் ரியாலிட்டி, இதை நீ செஞ்சினா இது என்ன பண்ணும், வரும். இதுதான் உண்மை, அதை நான் உனக்கு என்ன பண்றேன், காண்பிக்கிறேன். நீ சரியா உன்னுடைய காசை செலவழிக்கலாம், நீ என்ன ஆயிடுவ, ஒரு கடைக்காரனா ஆயிடுவ. நீ ரெகுலரா எக்ஸசைஸ் பண்ணி நல்லா சாப்பிட்டீங்கன்னா அதிக நோய் உனக்கு என்ன பண்ணாது, வராது. இப்படி தேவன் என்ன பண்றாங்க, சொல்றாங்க. இப்ப இந்த விதைக்கிறதும் அறுக்கக்கூடிய சட்டத்தை நம்மளால மாற்ற முடியாது. ஆனா ஒருத்தன் விதைக்கிறத அவன் அறுக்காத படிக்க நம்ம தடுக்க முடியும். புரிஞ்சுக்கிறேன்? ஒருத்தன் விதைக்கிறான், ஆனா அவன் அதை அறுக்காத படிக்க நம்மளால என்ன பண்ண முடியும், தடுக்க முடியும். சரிங்களா? எப்படின்னு நான் சொல்றேன். உதாரணத்துக்கு, இப்ப நான் என்னோட டேப கீழே போட்டா அது என்ன பண்ணும், கீழே போய் விழும். அதுதான் லா. சரிங்களா? புவியீர்ப்பு சக்தி என்ன பண்ணுது, கிராவிட்டி இழுக்குது. ஆனா மோகனால அதை பிடிக்க முடியுமா, பிடிச்சி அதை என்ன பண்ண முடியும், இது பண்ண முடியும். இதே மாதிரி ஒருத்தன் விதைக்கிறான், ஆனா இன்னொருத்தவன் அறுக்காத படிக்க நான் நடுவில் என்ன பண்ண முடியும், போயிட்டு நான் அதை என்ன பண்ணுவேன், அறுக்க முடியும். சரிங்களா? எப்படின்னு நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஓகே. ஒரு பேரண்ட்ஸ் ஒரு கவுன்சிலர் கிட்ட போறாங்க. கவுன்சிலர் கிட்ட போயிட்டு சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, எங்களோட பையன் கிட்ட நிறைய டிஃபிகல்டிஸ் நாங்க பாக்குறோம். என்ன டிஃபிகல்டிஸ் அப்படின்னு கேட்கும்போது, அந்த பையனுக்கு வெவ்வேறு காலேஜ்ல சேர்க்கிறாங்களா, அந்த காலேஜ்ல பிடிக்கலையா, ஏதாவது பிரச்சனை பண்றானா, சோ அவனை வேற காலேஜ்ல என்ன பண்றாங்க, சேர்க்கிறாங்க. திருப்பி அந்த காலேஜ்ல பிரச்சனை வருது, வேற காலேஜ்க்கு சேர்க்கிறாங்க. இவங்க கொடுக்குற காசெல்லாம் ரொம்ப அதிகமா என்ன பண்ணிடுறானா,
செலவு பண்ணிடுறானா, அவனுக்கான ஒரு பார்ட் டைம் ஜாப் கூட அவன் தேட மாட்டான், இப்படிப்பட்ட நிலையில இருக்கிறான்னு சொல்லிட்டு அந்த பைபிள் கவுன்சிலர் கிட்ட சொல்றாங்க. சோ அப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க என்ன முயற்சி பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த பேரண்ட்ஸ் சொல்றாங்க, என் பையனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நாங்க பாத்துக்க ட்ரை பண்றோம், இருந்தாலும் அவன் என்ன பண்ண மாட்டான், திருந்த மாட்டான், மாற மாட்டான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த கவுன்சிலர் என்ன சொல்றாருன்னா, உங்க பையனுக்கு பிரச்சனையே இல்லாததுதான் பிரச்சனை, அவனுக்கு சில பிரச்சனை இருந்துச்சுன்னா அவன் என்ன பண்ணுவான், மாறுவான். சரிங்களா? அப்ப பாருங்க, இந்த பையன் இர்ரெஸ்பான்சிபிளா இருக்கிறான், பொறுப்பில்லாத பையனா இருக்கிறான், அவனுக்கான கடமையா அவன் என்ன பண்ண மாட்டான், செய்ய மாட்டான், ஆனா அவன் சந்தோஷமா இருக்கிறான். இந்த பேரண்ட்ஸ் எல்லா பொறுப்பும் எடுத்துக்கிறாங்க, எல்லாமே செய்யறாங்க, ஆனா இவங்க எப்படி இருக்கிறாங்க, சோகமா இருக்கிறாங்க. இப்ப யாரு விதைக்கிறா, யாரு அறுக்கிறா? அந்த பையன் விதைக்கிறான், அந்த பையன் தான் என்ன பண்ணணும், அறுக்கணும். ஆனா இதுக்கு நடுவுல யாரோ போய் அவனை என்ன பண்றாங்க, காப்பாத்திடுறாங்க. யாரு காப்பாத்திடுறா? பேரண்ட்ஸ். அவங்க என்ன பண்றாங்க, இப்ப எல்லாத்தையுமே அறுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்க சோகமா இருக்கிறாங்க, அவன் என்ன பண்றான், சந்தோஷமா இருக்கிறான். சரிங்களா? அப்ப இப்படிப்பட்ட விஷயங்களை நம்மளும் செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது, செஞ்சிருக்கிறோம். சரிங்களா? இதுதான் சேவியர் மைண்ட் செட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா, ஒருத்தவனை இவனை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும், இவனை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு நம்ம என்ன பண்றோம், சில முயற்சிகள் எடுக்கிறோம். ஆனா எப்படிப்பட்ட முயற்சிகளா இருக்குது அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்படின்றத நம்ம பாக்குறோம். சரிங்களா? அப்ப ஒருத்தன் எந்த வேலையில சேர்த்து விட்டாலும் வேலை செய்ய மாட்டான், எவ்வளவு காசு கொடுத்தாலும் அதை எப்படி செலவு பண்றது அப்படி தெரியல, நான் திருப்பி இதே ஒரு விஷயத்த அவனுக்கு செஞ்சுக்கிட்டே இருந்தானா இல்லையா, அவன் தான் என்ன பண்றான், நிறைய விஷயங்களை தப்பா கையாளுறான். இதனால அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, துக்கமா போகுது. ஆனா இவன் அதே இடத்துல இருந்தாலும் சந்தோஷமா இருக்கிறான். ஏன்னா நான் அவனுக்கு என்ன பண்றேன், ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறேன் இல்லையா, நான் அந்த துக்கத்தையும் கஷ்டத்தையும் எடுத்துட்டு இருக்கிறேன், அவனுக்கு என்ன பண்றேன், சந்தோஷத்தை கொடுத்துட்டு இருக்கிறேன் அப்படின்றத பாக்குறேன். சோ இப்படிப்பட்ட நபர்கிட்ட போயிட்டு நம்ம அட்வைஸ் பண்ணா அது ஒர்க் அவுட் ஆகுமானா, அவன் ஞானியா இருந்தா ஓகே இல்லையா, அவன் ஞானி இல்லைன்னா நம்ம எவ்வளவு அட்வைஸ் பண்ணானோ அது அவனுக்கு வழி கொடுக்காது. அப்ப எதுதான் அவனுக்கு வழி கொடுக்கும், எதுதான் அவனை மாற்றும் அப்படின்னா, அவன் விதைக்கிற விதைக்கான அறுப்ப அவனே என்ன பண்ணணும். இதுதான் தேவன் வச்ச சட்டம். சரிங்களா? இந்த சட்டத்தை அனுமதிக்கும் போதுதான் அவன் என்ன பண்ணுவான், சில விஷயங்களை மாத்திப்பான் அப்படின்றத நம்ம போட்டோம். சரிங்களா? சோ இந்த கவுன்சிலர் அந்த பேரண்ட்ஸ்க்கு சொல்றாங்க, பாருங்க, உங்க பையனுக்கு ஒரு ஃபென்ஸ் இருக்கு, ஒரு கார்டன் இருக்கு இல்லையா, இந்த தோட்டத்துக்கு அவன் தான் என்ன பண்ணணும், தண்ணி பாய்ச்சணும். ஆனா நீங்க எப்பப்பெல்லாம் உங்க தோட்டத்துல இருக்கக்கூடிய காணு திறக்கிறீங்களோ அந்த தண்ணி ஆட்டோமேட்டிக்கா எங்க விழுது, இவன் தோட்டத்துல விழுது. ஏன்னா கான் அப்படி வச்சிருக்காங்க. சரிங்களா? அவங்க திறக்கும் போது கான்ல இருக்கிற தண்ணி எல்லாம் இவன் தோட்டத்துல என்ன பண்ணுது, விழுது. இவன் தோட்டம் பச்சையா இருக்கு, அவங்க தோட்டம் எப்படி இருக்குது. அப்ப இவன் பாக்குறான், என் தோட்டம் பச்சையா தான் இருக்குது, எல்லாமே நல்லதா தான் இருக்குது. அப்ப இப்படிப்பட்ட நபர்கள் எப்பதான் மாறுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது, விளைவுகள் அவங்க என்ன பண்ணும்போது ஏத்துக்கும் போது. அதான் தேவன் சொல்றாங்க, உன்னோட விளைவுகளை நீ என்ன பண்ண, ஏத்துக்கோ, அடுத்தவன விளைவுகளை தேவையில்லாம நீ என்ன பண்ணாத, ஏத்துக்காத. ஏன்னா இது நான் வச்சு சட்டம், சில விளைவுகள் அவனுக்கு போகும்போதுதான் அவன் என்ன பண்ணுவான், புரிஞ்சுப்பான். சோ நம்ம ஹெல்ப் பண்ணக்கூடியது எப்படி போய் முடியுதுன்றது நமக்கு ரொம்ப முக்கியம். சரிங்களா? அப்ப எதுதான் வழி கொடுத்து அவனை யோசிக்க வைக்கணும், விளைவுகளை அவன் சந்திக்கும் போதுதான் யோசிக்க வைக்கும் அப்படின்றத நம்ம என்ன பண்றோம், பாக்குறோம். சரிங்களா? அப்ப ஒருத்தன் விதைக்கிறான், அதை நான் இன்னொருத்தவன் அறுக்கிறது இன்னைக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயமா என்ன பண்ணுது இருக்கு. நம்ம லைஃப்லயும் சில பேரை சந்திச்சிருப்போம், நம்ம சில இடங்கள்ல அந்த மாதிரி என்ன பண்ணிருக்கலாம், இருந்திருக்கலாம். சரி, கடைசி பகுதி இல்லையா, தேவன் எப்படி என்ன இதுல டீல் பண்ண வைக்கிறாங்க அப்படின்றத நம்ம பாக்குறோம். என்னுடைய பொறுப்புகள் என்னென்னன்றதை தெரிஞ்சுக்க சொல்றாங்க, இந்த விளைவுகளை ஏத்துக்க சொல்றாங்க, தேவன் அதுலயே என்ன நேசிக்கிறாருன்றத நம்ப சொல்றாங்க. அடுத்தது, தேவையில்லாத விளைவுகளை நான் என்ன பண்ணக்கூடாது, இன்னொருத்தவங்களை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு நான் அங்க போய் என்ன பண்ணக்கூடாது, என் வாழ்க்கை சோகமா மாறிடக்கூடாது அப்படின்றத நம்ம பாக்குறோம். ஓகே, கடைசி இயேசு கிறிஸ்துவ நமக்கு ஒரு உதாரணமா கொடுக்குறாங்க. இந்த விளைவுகளை நம்ம டீல் பண்ணும்போது, அந்த விளைவுகளை கடந்து போகும்போது இயேசு கிறிஸ்துவ ஒரு உதாரணமா கொடுக்குறாங்க. சரி, இயேசு கிறிஸ்து என்ன செய்வதா சுத்திட்டு இருந்தார் அப்படின்றத பாக்குறோம். நன்மை செய்கிறாரா சுத்திட்டு இருந்தார். சரி, நன்மை செஞ்ச அவரு எதை அறுத்தாரு, அவருக்கான விளைவுகள் எப்படி இருந்துச்சு. சரிங்களா? ஐசியா 63 வசனம் 8 வாசிப்போம், 8-9. ஐசியா 63 வசனம் 8-9. அவர்கள் என் ஜனங்கள் என்று அவர்கள் வஞ்சனை செய்யாதிருக்கும் பிள்ளைகள் என்றும் சொல்லி அவர்களுக்கு இரட்சகரானார். சரி, அவர்களுக்கு இரட்சகரானார். இப்ப இந்த இரட்சகர் என்ன பண்றாரு பாப்போம். அவருடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்படுறார். சரி, எல்லா நெருக்கத்திலும் அவரும் என்ன பண்றாங்க, நெருக்கப்படுறார். சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். அவர் தமது அன்பு நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் சரி, தேவன் என்ன முழுமையா தூக்கி சுமந்துறதா இருக்கிறாரு. நான் நெருக்கப்படும் போதெல்லாம் அவரு என்ன பண்றாரு, நெருக்கப்படுறாரு. சரிங்களா? விளைவுகளை குறிச்சு நம்ம என்ன பண்றோம் பாக்குறோம். இந்த பூமியில
நான் கடந்து போற எல்லா விளைவுகளுக்கு நடுவுலையும் மத்தியிலையும் என் கூட யார் இருக்கிறா? தேவன் இருக்கிறார். ஏன்னா அவருடைய பேர் இமானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார். இந்த இந்த விளைவுகளை நான் என்ன பண்ண போறது இல்ல, உனக்காக நான் உன்னை காப்பாத்த போறது இல்ல, நான் அதை உனக்கு அனுமதிப்பேன் உன் நன்மைக்கு எதுவா, ஆனா அதுலயும் கூட நான் என்ன பண்றேன், இருக்கிறேன். சரிங்களா? ஒருவேளை நீங்க இந்த ஸ்டோரி கேள்விப்பட்டிருக்கலாம். ஒரு வால் பெயிண்டிங் இருக்கும், அதுல பாத்தீங்கன்னா 2 கால் தடங்கள் வந்து தொடர்ந்து நடந்து போயிட்டே இருக்கும் ஒரு பீச் மண்ல. சரிங்களா? அப்ப அந்த ஒரு கால் தடன் பார்த்தா யாருன்னா இந்த பேசிட்டு இருக்கிற நபர், இன்னொரு கால் தடன் யாருன்னு பார்க்கும்போது அவன் பேசக்கூடிய தேவன். அப்ப அவன் தேவன் கிட்ட கேட்கிறான், 2 பேரும் நம்ம நடந்து போயிட்டே இருக்கிறோம், 2 பேரோட கால் தடங்களும் இருக்குது, ஆனா ஒரு கட்டத்துல மட்டும் பாருங்க, நீங்க என்ன விட்டுட்டீங்க, நான் மட்டும் என்ன பண்றேன், நடந்து போறேன் அப்படின்னு. அப்ப தேவன் சொல்றாங்க, இல்ல, அந்த ஒரு கால் தடங்கள் என்னோடு, நான் அதை உன்னை தூக்கி சுமந்த நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட என்ன பண்றாங்க சொல்றாங்கன்றத நம்ம ஒரு வேளை கேள்விப்பட்டிருக்கோம். எபிரேயர் 13 வசனம் 11, 12 வாசிப்போம். எபிரேயர் 13 வசனம் 11, 12. ஏனென்றால் எந்த வில்லுடைய ரத்தம் பாவனை நிமித்தமாக பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரதான ஆசாரியனாலே கொண்டு வரப்படுகிறதோ, அந்த விருதுகளின் உடல்கள் ஆலயத்துக்கு புறமே சுட்டரிக்கப்படும். அந்த உடம்புகள் எங்க பண்ணுதா? கேம்புக்கு வெளியில சுட்டரிக்கப்படுதான் இல்லையா? உள்ள எதுவுமே நடக்காதான். சரிங்களா? இப்ப வசனம் 12 வாசிப்போம். அந்த பெண்ணே சொந்த ரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும் வழியாக நகர வாசலுக்கு புறமே பாடுபட்டார். இல்லையா? எருசலேம் நகர வாசங்களுக்கு வெளியேதான் அவர் என்ன பண்றாரு? அடிக்கப்படுறாரு இல்லையா? வெளியேதான் பாடுபடுறாரு. அப்போ ஒரு பாவி சுமக்க வேண்டிய, நான் அந்த நகரத்துக்கு வெளியில இருந்திருக்கணும், ஆனா அந்த இது எல்லாத்தையுமே என்ன பண்றாரு? கிரைஸ்ட் சுமக்கிறாரு அப்படின்றத நம்ம பாக்குறோம். எபிரேயர் 2:10 வாசிப்போம். எபிரேயர் 2:10 இயேசு கிறிஸ்துவோட சஃபரிங்ஸை குறிச்சு அங்க பேசுறதை நம்ம பார்க்கலாம். எபிரேயர் 2:10. அவருடைய சஃபரிங்ஸ்னால, அவருடைய என்ன வார்த்தை கொடுத்திருக்காங்க? சஃபரிங்ஸ், அவருடைய உபதிரத்தினால அவர் நமக்கு ரட்சிப்பின் தளபதியா அங்க என்ன பண்றாரு? ஆகுறாரு அப்படின்றத நம்ம பாக்குறோம் இல்லையா? அவரு இன்னொரு வசனம் எபிரேயர் 6 கூட இருக்கும். அவர் எப்படி கீழ்ப்படிதல் கத்துக்கொண்டாரு? உபத்திரத்தின் நிமித்தமா அவர் என்ன பண்ணலாம்? கீழ்ப்படிதலை கத்துக் கொடுத்தாரு, இந்த பாடுகள் நிமித்தம். அப்ப இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்தை சுமந்து என்னோட மரணத்தை எடுத்துக்கிறாரு. ஆனா இந்த உலகத்துல இருக்கும்போது அவருடைய ஜீவன்ல இருந்து மரணம் வரைக்கும் பாவத்துக்கான விளைவுகளை அவர் சந்திச்சாரா? சந்திச்சார். அவருடைய பாவத்தின் விளைவுகளா? இல்ல. சரிங்களா? அவருக்கு முன்னாடி இருந்த சங்கதியின் பாவத்தின் விளைவுகளையும் சுத்தி இருக்கக்கூடிய பாவத்தின் விளைவுகளும் அவர் என்ன பண்றாரு? சந்திச்சுட்டுதான் இருந்தாரு. இப்ப தேவன் என்ன சொல்றாரு அப்படின்னா, உன்னை விளைவுகள் நான் என்ன பண்ண போறது இல்ல, காப்பாத்த போறது இல்ல, ஆனா என்னோட வாழ்க்கையை உனக்கு ஒரு எக்ஸாம்பிளா நான் என்ன பண்ண போறேன்? காட்ட போறேன். நான் எப்படி இந்த விளைவுகளை கடந்து போனேன், நீ கூட அநேக பாவங்கள், உன் பாவங்கள் நிமித்தமா அந்த விளைவுகளை என்ன பண்ற? அனுபவிச்சுட்டு இருக்கிற. ஆனா நான் பாவம் என்னன்னே தெரியாத, சுற்றிலும் எதுக்குமே நான் பொறுப்பு இல்லாத விளைவுகளை நான் என்ன பண்ணேன்? சுமந்தேன். இந்த உலகத்தை நான் இருக்கும்போது சுமந்தேன். இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையை யோசிக்கும் போது பாருங்களேன், இந்த பாவ உலகத்தினோட பிரஷரும் சோதனைகளும் அவர் மேல இருந்துச்சு. சரிங்களா? ஏழையான குடும்பத்துல பிறக்கிறார். ஏன்னா என்னன்றது அவருக்கு தெரியும், பசி என்னன்றது தெரியும் இல்லையா? அவர் சுத்தி இருக்கக்கூடிய ரோம அதிகாரத்துக்கு கீழே அவர் என்ன பண்றாரு? இருக்கிறார். இன்னொருத்தவங்களுக்கு ஒரு அடிமையா என்ன பண்றாங்க? அங்க இருக்கிறாங்க அப்படின்றத பாக்குறோம். தன்னுடைய சொந்த ஜனங்கள் கிட்ட வந்தாங்க, சொந்த ஜனங்கள் என்ன பண்ணல? ஏற்றுக்கொள்ளல. இல்ல, இதுக்கான வழி அவருக்கு தெரியும். அவர் அடிக்கப்பட்டார் இல்லையா? அவரு துன்புறுத்தப்பட்டார், மறுதளிக்கப்பட்டார் இல்லையா? மறுதளிக்கப்பட்டார், எனக்கு யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டார், காட்டி கொடுக்கப்பட்டார் இல்லையா? அவருடைய சிலுவையில இருக்கும்போது அவருடைய பிறப்பை குறிச்சு கூட கீழே வந்து கேவலமா பேசுறாங்க. இவங்க வாஞ்சையில நம்ம பாக்குறோம் இல்லையா? அப்பா என்ன பேசியிருப்பாங்க? அப்பா யாருன்னே தெரியாத பையன், என்னோட பிறப்பே எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பேசியிருப்பார். இப்படிப்பட்ட எல்லா விளைவுகளையும் அவர் என்ன பண்றாரு? கலந்து போறார். நமக்கான மரணத்தை எடுத்துக்கிறாரு. ஆனா மரணம் மட்டும் அங்க இல்ல, இந்த பாவ உலகத்தினும் என்னோட பாவ விளைவுகளையும் அவர் என்ன பண்றாரு? சுமக்கிறாரு. சுமந்து எனக்கு ஒரு உதாரணமா என்ன பண்றாரு? காட்டுறாரு அப்படின்றத பாக்குறோம். ஒரு இது படிச்சுட்டு இருந்தேன். நம்ம ஒரு அட்வென்டிஸ்ட் பாஸ்டர் வந்து கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருக்கும் போது ஒரு பெண் வந்து மல்டிபிள் டைம்ஸ் வந்து அவங்க நிறைய பேர் என்ன பண்ணிருக்கிறாங்க? கற்பழிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? இப்ப இந்த பாஸ்டர் கிட்ட வந்து அவங்க சோகத்தை எல்லாத்தையுமே அவங்க கொட்டிட்டு இருக்கும் போது இப்போ ஒண்ணு கேக்குறாங்க, எப்படி இயேசு கிறிஸ்து என்னோட வலி எல்லாத்தையும் சுமந்தாருன்னு சொல்றீங்களே, எனக்கு நடந்தது இயேசு கிறிஸ்துக்கு நடந்துச்சா? இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா பாடுகளையும் அவருக்கும் நடந்துச்சுன்னு சொல்றீங்களே, இந்த சம்பவம் இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில எங்க நடந்துச்சு, எனக்கு நீங்க காட்டுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த பாஸ்டர் ப்ரே பண்ணிட்டு ஒரு விஷயத்த அந்த பெண்மணிக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. என்னன்னா,
சிலுவையில ரோமர்கள் அடிக்கும் போது ஒரு நபரை எந்த ஒரு உடையும் இல்லாம தான் என்ன பண்ணுவாங்க, அடிப்பாங்க. அதுதான் அவங்களுடைய சட்டம். ஏன் நம்ம பார்க்கக்கூடியதெல்லாம் அது பிக்சர்ஸ் இல்லையா? ஜீசஸ்க்கு ட்ரெஸ் இருக்கிற மாதிரி காட்டுறது எல்லாமே பிக்சர்ஸ். எந்த ஒரு துணியும் இல்லாம அடிக்கக்கூடியதுதான் ரோமரோட சட்டம். இயேசு கிறிஸ்து இப்படிதான் சிலுவையில என்ன பண்ணாங்க, நமக்காக அடிக்கப்பட்டாங்கன்றது அந்த பெண்மணிக்கு சொல்றாங்க. ஏதோ ஒரு விதத்துல அவங்க அதை என்ன பண்றாங்க, ரிலேட் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு நடந்ததும் இயேசு கிறிஸ்துக்கு நடந்ததையும் அவங்க லிங்க் பண்ணிக்க முடியுது. அந்த வழியில இருந்தும் அந்த ஒரு பாடுகள்லயும் அவங்க என்ன பண்றாங்க, மேற்கொள்றாங்க. அப்ப என்னுடைய பாடுகளையும் என்னோட கஷ்டங்களையும் நான் கடந்து போகணும் அப்படின்னு சொன்னா எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான். என் லைஃப்ல நடக்கக்கூடிய இந்த பிரச்சனை ஜீசஸ்க்கு எங்க நடந்துச்சுன்றத நான் பார்த்தா கண்டிப்பா அது என்ன பண்ணும், நடந்திருக்கும். முக்கியமானது, என்னோட வழியை நான் எப்படியாவது மறுக்க வைக்க பாக்குறேன் நிறைய விஷயங்கள் செஞ்சு. ஆனா இயேசு கிறிஸ்துக்கு சிலுவையில கொடுக்கும்போது கூட அவர் என்ன பண்ணல, அதை குடிக்கல. அந்த வழிய மறுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, இருக்கிறாரு அங்க. என்னோட வழியை சுமந்துக்கு அவர் என்ன பண்றாரு, இனிஷியலா அதை கொடுத்தாலும் அவர் வந்து என்ன பண்றாரு, அதை அவாய்ட் பண்றாரு. சிலுவையில இருக்கிறவங்களுக்கு அந்த வினைகர் கொடுப்பாங்க வழி மறுக்கிறதுக்காக, அதையும் அவர் என்ன பண்றாரு, அவாய்ட் பண்ணி தாண்டாரு. அப்ப அவருடைய மரணம் என்னுடைய பாவங்களுக்காக தண்டனை. ஆனா அவருடைய வாழ்க்கையும் பாடுகளும் என்னுடைய பாவத்தின் விளைவுகளா என்ன பண்ணுது இருக்கு அப்படின்றது சொல்றாங்க. திருப்பியும் தேவன் அதான் சொல்றாங்க, என்னால விளைவுகளை தடுக்க முடியாது, அதுல இருந்து நிறைய விஷயங்களை நீ கத்துக்கணும். ஆனா நித்திய மரணத்துல இருந்து உன்னை நான் காப்பாத்துறேன். விளைவுகளை நீ கடந்து போக என் வாழ்க்கையை ஒரு உதாரணமா நான் என்ன பண்றேன் சொல்றேன். யுக்னின் வாஞ்சையில எலன் ஒயிட் எழுதுறாங்க என்னன்னா, மனுஷனுக்கு அதாவது கிறிஸ்துவுக்கு நேரிடாத எதுவும் மனுஷத்துக்கு என்ன பண்ணலையா, வரலையா. ஏதாவது எனக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா கண்டிப்பா அது எங்க வந்திருக்குது, கிறிஸ்துவோட வாழ்க்கையில இருந்த பிரச்சனை தான் என் வாழ்க்கையில என்ன பண்ணுதான் வருது அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு என்ன பண்றாங்க, கொடுக்குறாங்க. கெத்செமனே என்ற ஒரு இதை போயிட்டு நீங்க வாசிச்சு பாருங்க, முடிஞ்ச டைம் இருந்தா பிரேயர்ஃபுல்லா அதை வாசிச்சு பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமா வாசிச்சு பாருங்க. யுக்னின் வாஞ்சையில கெத்செமனேன்றது கிறிஸ்துவோட சஃபரிங் அங்க எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்றத அவங்க என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். அப்ப இந்த விளைவுகள்லயும் தேவன் என்னோட கூட என்ன பண்றாரு, இருக்கிறார். இம்மானுவேல் என்ற தேவன் என்னோட கூட இருக்கிறார். அதை எப்படி கடந்து போகணும்னு அவர் என்ன பண்றாரு, உதவி செய்யறாரு. நான் முன்னாடியே ஒரு வேலை இந்த ஒரு ஸ்டோரி சொல்லியிருப்பேன், நான் திருப்பி ஷேர் பண்றேன். ஒரு அப்பாவும் அவருடைய பொண்ணும் கார்ல போயிட்டு இருக்கிறாங்க. போயிட்டு இருக்கும்போது ரீசெண்டா அவங்களுடைய மனைவி என்ன பண்றாங்க, இறந்து போயிடுறாங்க இல்லையா. இந்த குழந்தைக்கு வந்து ரொம்ப ஒரு சின்ன வயசு, 4 வயசு 5 வயசு இருக்கும்போது இப்ப அந்த குழந்தை அவங்க அப்பா கிட்ட கேக்குது, அப்பா ஜீசஸ் தான் நமக்காக மறிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்கல்ல டாடி, ஜீசஸ் தான் நமக்காக இறந்தாங்கல்ல, அப்புறம் ஏன் நம்ம அம்மா இறந்து போறாங்க, ஜீசஸ் நம்மள வந்து காப்பாத்துவாங்கன்னு சொல்றீங்கல்ல, ஏன் அம்மா இறந்து போறாங்க, ஏன் அம்மா இறந்து போயிட்டாங்க, ஏன் அம்மா இப்ப இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இப்ப அந்த அப்பா வந்து வண்டி ஓட்டிக்கிட்டே பொறுமையா யோசிக்கிறாரு, என்ன ஒரு பதில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது, இவங்க போற லேனுக்கு ஆப்போசிட் ரோட்ல வந்து நிறைய ட்ரக்ஸ் பெருசா போகுது. இப்ப அந்த அப்பா வந்து அந்த பொண்ணு கிட்ட கேக்குறாங்க, பாரு நம்ம கார்ல போயிட்டு இருக்கிறோம், நீ பாக்குறியா என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. அந்த ட்ரக் போகும்போது அந்த ட்ரக்கோட நிழல் என்ன பண்ணுது, கார் மேல போகுது இல்லையா. சூரியன் அந்த பக்கம் இருக்குது, அந்த ட்ரக்கோட நிழல் கார் மேல என்ன பண்ணுது, பாஸ் ஆகுது இல்லையா. அப்ப உனக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்தா அந்த ட்ரக் ஒண்ணு ஏத்துனா உனக்கு ஓகேவா, இல்ல ட்ரக்கோட நிழல் ஒண்ணு ஏத்துனா மட்டும் உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அப்ப அந்த குழந்தை சொல்லுது, இல்ல ட்ரக்கோட நிழல் மட்டும் ஏத்துனா எனக்கு போதும், ஏன் ட்ரக் ஏறக்கூடாதுன்னு நீ நினைக்கிற அப்படின்னு கேட்கும்போது அந்த குழந்தை சொல்லுது, இல்ல அது வலிக்கும், அதனால எனக்கு நிழல் ஏத்துனா என்ன பண்ணாது, வலிக்காது. அப்ப அந்த அப்பா சொல்றாங்க, இப்படிதான் அம்மா மேல ஜஸ்ட் இந்த நிழல் மட்டும் என்ன பண்ணிடுச்சு, வந்துருச்சு, மரணத்தோட நிழல் இல்லையா. ஆனா அந்த மொத்த ட்ரக்கும் யார் மேல ஏறிடுச்சு, ஜீசஸ் மேல ஏறிடுச்சு. அம்மா திருப்பி கண்டிப்பா ஒரு நாள் என்ன பண்ணுவாங்க, வருவாங்க. ஜீசஸ் அவங்களோட தண்டனை என்ன பண்ணாங்க, எடுத்துக்கிட்டாங்க இல்லையா. அம்மா இப்ப நிழல் மாதிரி மறைஞ்சிருக்கிறாங்க, கண்டிப்பா ஒரு நாள் அவங்க ஏஞ்சு என்ன பண்ணுவாங்க, வருவாங்க அப்படின்றது அந்த அப்பா அந்த குழந்தைக்கு சொல்லி புரிய வைக்கிறாங்க. நம்மளோட வாழ்க்கையை யோசிப்போம், நம்மளுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விளைவுகளை ஏற்றுக்கக்கூடிய ஒரு மனத்தாண்மைக்கு நம்ம வருவோம். இனி விளைவுகள் வராதபடி தேவன் கிட்ட ஞானத்தை கேட்போம். தேவன் நம்மோட இந்த ஒரு பாவத்தின் விளைவுகளை சுமக்கக்கூடிய இடங்கள்லயும் தேவன் நம்மோட கூட இருக்கிறாருன்றதை நம்ம நம்புவோம். தேவன் அவருடைய வாழ்க்கைக்கும் பாடுகளுக்கும் நம்ம நன்றி செலுத்துவோம். தேவன் தம்மை நம்ம ஆசீர்வதிப்பாராங்க.